ஆங்கரின் அகராதி ஆண்ட்ரூ சங்கன் ரசிகர்களை கொள்ளும் அழகு ராட்சசி அக்கான்னு கூப்பிட்டு பழகாதயா. என்ன நீ அப்டேட்ல இருக்க? தம்பி உங்களுக்கு எதுக்கு? நீங்க ஆல்ரெடி மர்லின் மன்றோ. உங்களுக்கு எதுக்கு இன்ட்ரோ? நீங்களே ஒரு மர்லின் மன்றோ. நாங்கலாம் வந்து இப்போ லேடிஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறது நம்ம ஆஃபீஸில். ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக சேஃப்டி. இது ஒரு முக்கியமான சீசன், எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு சீசன் இல்லையா? இன்றைக்கும் ஒரு பெஞ்ச்மார்க் சீசன். அதுக்கப்புறம் எத்தனை பிக் பாஸ் வந்தாலும் அந்த 3 மாதிரி இல்லைப்பா, அப்படி தான் கம்பேரிசன் எல்லாமே அப்படி தான். ஸோ அதுக்குள்ளே இருந்தீங்க, அதை பற்றி ஏதாவது சண்டை போடுறீங்க? எதுக்குடா சண்டை போடுறீங்க? அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆமா, அட இத்தனோண்டு கண்ணுக்குள்ள எத்த தண்டி கடப்பார போட்டு போல தெரியே பொழந்து எடுக்கிறியே. Healthy Grocer பெருங்காயம் RJ விக்னேஷ் ஆபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஆங்கரின் அகராதி ஆண்ட்ரூ சங்கன் ரசிகர்களை கொள்ளும் அழகு ராட்சசி ராஜாக்கினி. வணக்கம் டே, வெல்கம் டே, வெல்கம் டே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் and welcome to yet another episode of Healthy Grocer பெருங்காயம் வழங்கும் RJ விக்னேஷ் ஆபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். அண்ட் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியை வந்து அலங்கரிக்க வந்திருக்கக்கூடியவங்க ராஜா கிளி திரைப்படத்தினுடைய குழுவினர். எஸ், இன்னைக்கு RJ விக்னேஷ் ஆபீஸ்ல ஒரு துடிப்பு மிக்க இளைஞர் அவருடைய எல்லா திறமைகளையும் காட்டி ஒரு அற்புதமான கலைப்படைப்பை கொடுத்துட்டு இங்கே நம்ம கூட உட்காந்துருக்கார். சொல்லப்போனால் இன்றைக்கி அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பெருமை. இவரோடு இவர் இருக்கக்கூடிய சமகாலத்தில் நம்மளும் இங்கே ஏதோ ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் கலைத்துறையில், அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பெருமை தான். நான் வார்த்தைகளுக்காக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லவே இல்லை. அத்தனை கலைகளிலும் வித்தகரான சகலகலா வல்லவன் நம்ம அண்ணன் தம்பிராமையா அண்ணன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ ராஜா கிளியினுடைய அந்த சோல் உயிர் அப்படின்னா அது அண்ணன் தான். ஸோ அவருடைய கதையில் ஆரம்பித்து திரைக்கதை, பாடல்கள், அப்புறம் பாடல் ஆசிரியராகும், மியூசிக், இசை எல்லாமே அமைத்து அண்ணன் இருக்காரு. அண்ட் எஸ், அவருடைய அந்த நான் 8 அடி பஞ்சா 16 அடி பாயிற அந்த பாயும் புலி உமாபதி அவர்களுடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்து டெபியூவாக இருக்க போகுது. ஸோ ராஜா கிளி, உமாபதி ராமையா அவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அப்புறம் ராஜா கிளியில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய 2 பேர் இங்கே இருக்காங்க. அதில் ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ். என்ன சொல்லு? அண்ணெல்லாம் பத்தியா சொல்லணுமா? அதாவது சில பேர் நீங்க வந்து நீங்க பார்த்து கை கொடுத்தீங்க, மொபைல் தான் நோண்டிட்டு அக்கா 3 பேருக்கும் சொல்லிடுறேன். அவங்க என்ன யாருன்னு தெரியும் பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி ஏமனா கரெக்ட். அக்கான்னு கூப்பிட்டு பழகாதயா. என்ன நீ அப்டேட்ல இருக்க? நீ பக்காவான அப்டேட் இல்ல. முதல்ல அவங்க என்ன யாருன்னு பார்த்தேன். உண்மையை சொல்லிடுறேன். மொத்தம் கெஸ்ட் நீங்க 4 பேரா. ஒரு திடீர்னு வர முடியல சொன்னாங்க. ஆனா 5 பேருக்கு ஃப்ரேம் வச்சுட்டான். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா போட்டு உட்கார வச்சிருக்காங்க. தவிர நான் ஒரு ஆங்கரோ இதெல்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இப்போ அண்ணனை பத்தி கேட்டீங்க சொல்லிடுறேன். அண்ணன் வந்து சில பேர்ல ஆங்கர்ல காமெடி பண்ணுவாங்க. ஆனா ஒரு சீரியஸான மேட்டரை ஒரு R&D பண்ணி பேச தெரியாது. சில பேர் R&D பண்ணி சீரியஸா பேசுவாங்க, ஆனா காமெடி பண்ண தெரியாது. இது ரெண்டுமே பேசி சில பேர் தான் சினிமா இண்டஸ்ட்ரி ஆங்கரா இருக்காங்க. அது ஒரு ஆள் நாங்கள் ஆண்ட்ராய்ட் சொன்னோம் தான். சந்தோஷம். இது உங்க ரேடியோல பட்டதா? ஆமா ஆமா. எஸ். சோ ரேடியோல அண்ணன் வர்றப்ப போடுற அந்த ஸ்பார்க்லர் அது. எஸ். அடுத்தது பத்தி சொல்லணும்னா ராஜா கிளினா ராஜாவும் இருக்காரு. சொல்லுங்க, நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சாரோட இன்ட்ரோ, ஆண்ட்ரூஸோட இன்ட்ரோ இப்படி கொடுத்துட்டு இப்ப என்னோட இன்ட்ரோக்காக வெயிட்டிங். வாங்க வாங்க. உங்களுக்கு எதுக்கு இன்ட்ரோ சொல்லுங்க. வாய்ப்பே இல்ல. ஏதாவது சொல்லி இவ்வளவு பெருசா எதிர்பார்க்கறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சீரியஸா தம்பி உங்களுக்கு எதுக்கு? நீங்க ஆல்ரெடி மர்லின் மன்றோ. உங்களுக்கு எதுக்கு இன்ட்ரோ? நீங்களே ஒரு மர்லின் மன்றோ. கலக்குறோம் போ. ஷோ ஸ்டார்டிங்கே தெரியுது. அதான் ராஜா கிளியில ராஜா இருக்காரு. அப்ப கிளி இருக்கும் இல்லையா? கிளியே கிடையாது. அப்புறம் ஏகப்பட்ட கிளி இருக்கு இதுல. மெயின் கிளி நான் கிடையவே கிடையாது. சொல்லுங்க சார். இல்ல இப்ப இங்க கிளி யாரு? அவங்க அப்ப ராஜா கிளி. தக்காளி. சின்ன திரையா இருக்கட்டும்,
வெள்ளித்திரையாக இருக்கட்டும், அவங்க என்ன பங்கு வச்சாலும் சரி, அவங்க வந்து முதல் வேலை அவங்களோட ஏர் ஹோஸ்டர்ஸில் ஆரம்பித்து அடுத்து அவங்க நியூஸ் ரீடர் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுடைய சின்னத்திரையில் தோன்றி மக்கள் மனசை பிடிச்சி வெள்ளித்திரைக்கு வந்து நடுவில் பிக் பாஸில் போய் கலக்கி இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் கிளின்னு கிளிக்கக்கூடிய ஒரு கிளி. எப்படி ஸோ அப்படி 3 பேர் மனம் நிறைய சந்தோஷத்தோடு உங்களை வரவேற்கிறோம் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ்க்குள்ளே. ராஜா கிளி 27ஆம் தேதி முதல் இந்த வீடியோ வரும்பொழுது தேட்டரில் ஓடிட்டு இருக்கோம், வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரம் கன்செப்ஷன் ஆஃப் த ஐடியா, இதை யோசித்த அந்த நாளிலிருந்து இன்னைக்கு நேற்றுக்கு எல்லாருக்கும் போட்டு காமிச்சாச்சுண்ணே. எப்படின்னு இருக்குது இந்த மொத்த பயணம்? அது ஒரு வியாபார சோழன் ஒன்று போடுவாங்க, 4 பேர் 3 பேர் கொண்ட சினிமா என்பது மக்களுக்கான ஒரு விஷயம், சில மனிதர்களுக்காக கிடையாது. அந்த வகையில் நேற்று இரவு போட்டு பார்த்த பொழுது செலிப்ரிட்டிஸ் தம்பி ஏஎல் விஜயிலேருந்து தம்பி பேரரசுலேருந்து ரவி மரியா நிறைய டேரக்டர்லாம் பார்த்துட்டு 30+ ஃபேமிலி 50+ ஃபேமிலி எல்லாம் உட்காந்து பார்க்குற பொழுது எனர்ஜெட்டிக்காக நேற்று ரேஷ்மா வர முடியாமல் போச்சு. ரொம்ப ஹாப்பி தம்பி. அதாவது நான் அந்த வினோத சித்தத்தை கம்பேர் பண்ணி பேசுவாங்களே, வினோத சித்தம் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு மார்க்காக வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு செயல்படணுமே, ரத்த கண்ணீர் ஆர்கே, ராஜா கிளி ஆர்கே, இப்படியெல்லாம் நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. அதான் கண்ணதாசன் ஐயா ஒரு பாடல் எழுதுனா பார்வையாளர்கள் அதற்கு வேறு ஒரு ரத்தத்தை கற்பிப்பதை போல் நம்ம அப்படி பண்ணலை. ராஜா கிளின்னு பார்த்தா நேற்று எல்லாருமே இன்னொரு வெர்ஷன் இந்த நாகரிகமான இந்த டைமுக்கான ஒரு ரத்த கண்ணீர்னு சொல்கிற பொழுது ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க தேட்டர் ஆடியன்ஸு எக்ஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷனுக்கு அட்டிச்சு குமார் வாங்கிடுவாங்க. உங்கள் ஏரியாவுக்கெல்லாம் மேம்ஸ் 30 செகண்ட் மேட்ருக்கு கொட்டி கிடக்கு, போய் பொறிக்க வேண்டியதான். ஆமாம். செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக ஒரு மனிதனை வந்து இன்னும் ஏஎல் விஜய் சொன்னது தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அண்ணே இது வந்து எம்ஆர் ராதா ஐயா பண்ணியிருந்தான்னா ஐயா பண்ணிடுவாங்க, அது கொஞ்சம் ஒரு விரசன்ற ஒரு நோக்கில் போயிடும். அப்புறம் இந்த வாக்கு இந்த மாதிரியான ஒரு ஹீரோயிசத்தை பண்ணியிருக்கிறீங்க. நாகேஷ் ஐயா பண்ணாலுமே ஐயோ அப்போ நம்ம நடிப்பாயிருமோன்னு தோணும். இது ஒரு புது ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு வேர்டு சொன்னாப்புல சொன்னது ஏஎல் விஜய். இது 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 என்ன ஜானர் ஆஃப் மூவி அப்படின்றது இனிமேல் வரக்கூடிய படங்களுக்கு இது ஒரு முகப்பாக இருக்கும். இது ஜஸ்ட் ஸ்டோரி டெல்லிங்கில் இது ஒரு புது பேட்டராக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து தேட்டருக்கு ஆட்டின்னு அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு மயிலையில் உயிர் தப்பினான்ற மாதிரி தம்பி, இது ஒரு பாலியல் ரீதியான ஒரு விஷயத்தை தொடுகிற பொழுது முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு நூலிலை வந்துச்சுன்னா கூட பிரச்சனை ஆகிடும். நேற்று நைட்லேருந்து அண்ணனுக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் இயங்கலாம்ன்ற ஒரு வெறியை கொடுத்துருச்சு. வா சூப்பர்ண்ணே. 15 இல்லை 25-30 வருஷம் நீங்கள் இருந்து இன்னும் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களும் அவ்வளோ இன்டேக் இருக்குண்ணே உங்கள்கிட்ட. அவ்வளோ டேங்கை ஃபில் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. எந்த பக்கம் பைப்பை திறந்தாலும் தண்ணி வர்ற மாதிரி டேங்கை ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். எல்லாம் விக்கி அதெல்லாம் நம்ம மண்ணு கொடுத்ததுப்பா. என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது நம்ம கிராமம் கொடுத்த கற்பனையை சென்னைக்கு வந்து விற்பனையாக மாற்றிட்டு இருக்கேன். ஆனால் மண்ணும் கல்லும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குண்ணே. ஆனால் அதை கலைஞர்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி ஒரு ஆகச்சிறந்த இந்த நூற்றாண்டினுடைய ஆகச்சிறந்த கலைஞர். எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து உன்னை பிள்ளை மாதிரி ரசிப்பேன், அது ஒன்று தெரியும். ஆனால் உன்னுடைய இடத்துல உன்னை தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அவனுடைய மேடைக்கெல்லாம் கூட வந்திருக்கேன், திருமணத்துக்கு வந்திருக்கேன், ஆண்ட்ரூஸ் இது பண்ணதுக்கு இந்த ட்ரம்ஸ்லாம் அடிச்சிருக்கேன். ஆனால் கூப்பிட்டு நீ வேட்டி எடுக்கணும் வச்சு பேட்டி எடுக்கணும்னு நினைச்சது அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அது அப்படி பிறல்ற மாதிரி ஒன்று போட்டார் பாருங்க. சூப்பர்ண்ணே. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஒரு ஓப்பனிங்கு. அண்ட் ராஜா கிளியில் உங்களுடைய பங்கு எப்படிண்ணே அதை சொல்லுங்கண்ணே. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு நினச்சா இப்போ நம்மள மாதிரி இன்ஃபேக்ட் நீங்களாம் இன்னும் பொசிஷன் வந்தாச்சு சினிமாவில் பொறுத்த வரைக்கும். நான் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறேன். அதில் எனக்கு என்னென்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் எல்லாமே, குறிப்பாக தம்பி ராமையானே அவருடைய ரைட் ஹேண்டாக படத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதான். நம்ம நடித்தோம் அப்படிங்கிறத விட நிறைய விஷயத்த கற்றுக்கிட்ட மாதிரியான ஒரு அற்புதமான பிளேஸ் அது. அண்ணன் இந்த பக்கம் நடிக்கிட்டு, அங்கிட்டு தீபாக்காவாக இருக்கட்டும், எல்லாம் அருள்தாஸ் அண்ணன், ஆடுகளம் நரேன் சார், எல்லாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை மிரட்டிட்டு இருக்காங்க. அங்கங்கே கற்றுக்கிறதுக்கான ஒரு கடமை இருந்தது. தவிர எனக்கு இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ நடித்தது பெரிய சந்தோஷம். அப்புறம் சொல்லவே வேணாம் இவங்க. ஸோ இது மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு டீமு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்த நிறைய யங் டீம் அவங்களையும் அரவணைச்சிருந்தார். அதுக்கு தான் முக்கியமான விஷயம். பிரவீன் இவருடைய படத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சன்னா நடிச்சிருக்காரு. ஸோ அவராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இந்த மாதிரி புதிய முகங்களையும் உள்ள படத்தில் உள்ள கொண்டு வந்து இங்கே உயர்றது ரொம்ப முக்கியமே இல்லை தம்பி. யாராவது கஷ்டப்படுத்து உயரத்தை ஒருத்தன் கூட பிடிச்சி ஏற்றி விட்டுருவான். ஏற்றிட்டு 8 அடி தகர்ந்து போனாலும் இவன் தானே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கல்லாப்பட்டி யாரும் உட்கார வச்சு போயிடலாம், கல்லாப்பட்டியை கரெக்டாக பார்த்துக்கணும்ல.
போயிட்டு ஸ்கிரிப்ட் டைலாக் நோட் பண்ண படமே எடுக்கலாம் போலியனே, இப்பயே படம் எடுக்கலாம் போலியனே. அவர் இப்படி பேசுனதெல்லாம் நிறைய படமா எடுத்தாச்சு. இது போதா குறைக்கு இன்னொரு ஒரு 10-15 கதை உள்ள இருக்கு. பாடல்கள் வரும்போது சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணன் வகுத்துக்குள்ள 500 பாட்டு உள்ள வச்சிருக்காரு. பாடல் குழந்தைகள் அது உமாபதி. இந்த இதில் என்னப்பா நான் கேட்டேன், பிள்ளை உட்காந்து வீட்டுக்குள்ளே அசோசியேட்டர் மாதிரி இருக்கான், அவன் 2-3 படங்கள் நடித்தான், இதெல்லாம் மறைச்சி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் எதிர்பார்த்த இடம் அவனுக்கு கிடைக்கல, அவன் தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்கான். அப்போ இங்கே இன்னாருடைய பிள்ளை அப்படின்றதுக்காக ஒத்துக்க மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சி அப்படி டூயட் பாடணும்னா அவன் அதுக்கு முன்னால் அதற்கான தகுதி கொண்டவனா அப்படின்னு உங்கள் பிள்ளைங்களை பார்ப்பாங்க. எடுத்த உடனே டூயட்னா ஏய் உங்கள் அப்பா ஓகேடா நீ அதான். அதனால தான் செலிப்ரிட்டிஸ் குழந்தைய தான் நிறைய பேர் வடக்கு தெற்கு தெரியாமல் வாக்கியால் படுத்து கிடக்குறானுங்க. சாதாரண மனிதன் கூடையெல்லாம் சவாரி போயிடுவாங்க ஈஸியாக இல்லையா. அது ரொம்ப முக்கியம். இது என்னென்னா அது சாபக்கேடு. இப்போ மன்னர் ஆட்சி எப்படி சொல்கிறோம், ஷாஜகானுடைய முதல் மகனாக கொண்டு வந்து உட்காந்தான், திறமை இருக்கிற அவுரங்கசீப் தான் வந்து சொன்னான். இங்கே மன்னராட்சி நெப்போட்டிசத்துக்கெல்லாம் வேலை கிடையாது, இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, கருணையின் அடிப்படையில் வந்தது கைவசம் அளிக்காது தம்பி, திறமையின் அடிப்படையில் வந்தது போனாலும் திருப்பி இழுத்து பிடிச்சி வந்தாங்க. இந்த ராஜாக்களியில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, உமாபதி சொன்னது என்னடா இந்த ஸ்கிரிப்ட் என்னடா திரும்பி பார்க்குறேன், அப்பா எல்லாம் பிறந்தான் வளர்ந்தான் கஷ்டப்பட்டான் உயர்ந்தான் சுபம், பிறந்தான் வளர்ந்தான் கல்லூரிக்கு போனால் ஒரு பொண்ணை பார்த்தா பெண்ணை பார்த்தா ரைட்டு கல்யாணம் பண்ணால் சுபம். ஆக அந்த உயர்ந்து சுபத்தோடு முடிச்சிடுறாங்க. சுபத்துக்கு பிறகு என்ன, அதுதான் ராஜாக்களி. பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் ரைட்டு உயர்ந்த பிறகு அதை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல தம்பி, அதை காப்பாற்றிக்க முடியாமல் தடுமாறுற அந்த தடுமாற்றம் தான் அதுதான் இந்த கதையில் உள்ள புதுசு. நேற்று நைட்டு எல்லாம் அழுது இதில் நடித்தவங்களாம் அவங்க போர்ஷன் மட்டும் தான் நடிச்சிருப்பாங்க, அவங்க போர்ஷன் மட்டும் தான் டப்பிங் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்படி அழுகிற பொழுது எனக்கு ரொம்ப பிரிய நேற்றைய இரவு என்பது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவு. எல்லாருமே சாட்டையாக மற்ற படங்களை சொன்னாலும் கூட அந்த எனக்கு ப்ரீவியஸ் செட்டப்பாக வச்சுக்கிட்டது என்பது எனது வயதுக்கு எனது அடுத்த தலைமுறை பிள்ளைங்கள்லாம் வெற்றி பெறுவதற்கு உழைப்பு மட்டும்தான் போதும், வயசு கிடையாதுன்றதுக்கான ரோல் மாடல் நம்மளை சொல்கிறாங்க. அப்போ எப்பாவது வெற்றி வரும், ஆனால் நீ எப்போதும் உழைக்கணும், அதானே தம்பி. ஸோ அந்த வகையில் நான் நேற்று இரவு என்பது அத்தனை பேர் ஓட்டெடுப்பு கூட்டாச்சியில் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான் நம்ம குழந்தை என்னைக்கு தேட்டருக்கு போயிடுச்சோ அது பப்ளிக், அது விமர்சனம் பண்ணியே தீர்வாங்க. நேற்று ஒட்டுமொத்த கூட்டத்தோடு வச்சு பார்க்குற பொழுது ராஜாக்களி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. எக்ஸ்பெஷலி உமாபதியோட அந்த ஸ்க்ரீன் பிளே, இது இது 10 வெப்சீரிஸ் எடுக்கலாம் விக்கி. ஒரு பெர் எபிசோடு 40 மினிட்ஸ், ஒரு 10 வெப்சீரிஸ்னால் கிட்டத்தட்ட 400 மினிட்ஸுக்கு இருக்கக்கூடிய கதை இது அவன் 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் கொடுக்குறதுக்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணி தரப்பான்னா. அப்போ தான் இது சரி. அப்போ சுரேஷ் காமிஜி இந்த படத்தோட ப்ரொடியூசரு, அண்ணே வினோத சித்தத்துக்கு பிறகு பார்த்து பண்ணுங்கண்ணே, கண்டதுக்கெல்லாம் போயிடாங்கண்ணே இந்த மாதிரி சொல்கிற பொழுது அடுத்து என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்ட பொழுது, அப்பா இப்படி ஒரு கதை இருக்குப்பா. மறுநாள் காலையில் போய் உட்காந்தேன். வெற்றி குமரன் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க தம்பி. வெற்றி குமரன் சுரேஷ் காமாட்சி கேட்டாங்க, ஜஸ்ட் இப்போ மூவி அப்படி ஓட்டி காமிச்சேன். இப்போ அவுட் ஆஃப் ஸ்க்ரீன் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, ஒரு நேரேஷன் அப்படியே ஜஸ்ட்டு உடனே பண்ணுறோம்னா அப்படி ஆரம்பித்தது. அதை தம்பி கோ டைரக்டராக வரதா தான் அவன் ஆசைப்பட்டான், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஏன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து கதை பண்ணிட்டோம். அப்போ செட்டுக்கு வரும்பொழுது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நானே நடிக்கணும். அப்போ நான் இந்த மேக்கப்புக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, கொடுமையான மேக்கப் இதெல்லாம். நம்ம பட்ஜெட்டுக்கு ஃபாரின்லேருந்து ஆள் கூட்டு வர மாட்டாங்க. ஆமாம் இங்கே யூரின் போக கூட நேரம் இல்லாமல் உழைச்சா தான் இங்கே முடியும், அப்புறம் இங்கிட்டு ஃபாரின்லேருந்து ஆளை கூட்டு வருது. ஸோ இந்த லுக்கெல்லாம் போடணுன்ற பொழுது அதுக்கு இட் வில் டேக் சம் டைம், 2 or 3 hours. அப்போ செட்டு நிர்வாணமாக கிடக்கும்ல, அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தியாகும். அப்போ தம்பி சுரேஷ் காமாட்சி தான் கூப்பிட்டு அப்பாவுக்கு ஸ்ட்ரெஸ்டா தம்பி அப்படின்ற பொழுது சொன்னோம், ஒத்துக்கிட்டு தம்பி. இப்போ நாளை மருதநேரத்துலேருந்து பாருங்கள் தம்பி, என்னது சிற்றறிவுக்கு நாளை மருதனத்துலேருந்து இது எத்தனை தேட்டர் கொடுப்பாங்க எப்போ என்ன அதெல்லாம் நான் இது கடவுளின் குழந்தை கண்டவெல்லாம் அள்ளி கொஞ்சம் அல்ல. அது மாதிரி இந்த குழந்தை இந்த ராஜாக்களி தேட்டரில் பறக்க ஆரம்பிக்கிற பொழுது என்னுடைய வீரியம் தெரியும் எனது சிற்றறிவில். எனக்கு நேற்று அண்ணன் படம் பார்த்த நேற்று நானும் ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்து முடிக்கும்போது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அண்ணன் ஒரு ஆட்டம் ஆடி இருப்பார், எல்லாத்தையும் ஆட வச்சிருப்பார். செகண்ட் ஹாஃபில் நம்மளை ஆட வச்சிருவார். வேற லெவல் ஃபீலு. அது படம் பார்க்கும்போது அதனுடைய ஃபீல் எல்லாரும் உணர்வாங்க. இதான் எனக்கு ஒரு ஆசை. கல்யாணத்துல போயிருக்கீங்களா, முன்னாடி ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் சொல்ல கூடாது, பேசவே மாட்டேங்க. நான் பேசுறேன். பெரிய தலையெல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது நான் என்ன பேசுறது? நடுவுல
இப்படி 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 அவங்க அப்படியே தான் அவங்க இருக்காங்க. எல்லாம் பாருங்க, நான் நேத்து படம் பார்க்கல சரியா, அவங்க 2 பேரும் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால நான் என்ன ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆமா சார் நான் வந்து 3 பேரும் இன்டர்வியூ பண்ணணும்னு தான் வந்திருக்கேன். இவன் வந்து உங்களை நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறது மட்டும்தான். எனக்கு என்ன நம்பி வந்து ஒரு 4 பேர் இவ்வளவு பெரிய கண்டென்ட் கொடுத்திருக்காரு, அவ்வளவு பெரிய பஞ்ச் லைன் கொடுத்திருக்காரு. இல்ல ஆக்சுவலா நான் உண்மையை சொல்ல சார் வந்து நம்ம படத்தை ரசிச்சிருக்கோம். இப்போ நேரில் பார்த்து உண்மையில ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ கிட்ட உட்காந்து சார்கிட்ட பேசினதே இல்லை. ஆனால் எனக்கு இப்பயும் ஒரு 10 படம் பார்த்து ஃபீல் வந்துருச்சு. அந்த அளவுக்கு சார்கிட்ட அவ்வளோ இருக்கு. அண்ணன் ஆல்ரெடி க்ளோஸ் பேசியிருக்கோம். மேம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நான் பரவாயில்ல, பிளாக் ஷீப்ல என்ன கூப்பிடவே இல்லை இது வரைக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 17 பேர் திரியிறானுங்க. அவனுங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அதனால தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் நானும் ஒரு ஆள் தான். இல்லை நாங்கெல்லாம் வந்து இப்போ லேடிஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறது நம்ம ஆஃபீஸில். ஆமா, ஏன்னா நாங்கள் வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக சேஃப்டி யாரோட குழப்பறீங்க என்ன அப்படிலாம் இல்லை. நீங்க சொல்லுங்க மேம், இந்த படம் நடிச்சது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பி? நான் கூட ஏதோ இவ்வளவு சொல்லி நீ வித்தியாசமா ஏதோ கேட்டிருப்பேன். இதுக்கப்புறம் கேட்க ஒரு பயமா இருக்கு. இல்ல படம் நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் ஸ்டோரி கேட்கறதுக்கு சாரோட ஆஃபீஸ் போனப்போ வந்து எல்லாமே டீட்டெயிலாக எல்லாரோட கேரக்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டேன். செட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து நடிக்கும்போது வந்து இன்னும் இந்த கேரக்டர் நடிக்கும்போது அது ரொம்ப கொஞ்சம் வெக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஆனால் சார் கூட நடிக்கும்போது எல்லாம் வெக்கமெல்லாம் போயிடுச்சு. ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ அவர் கூட நடிக்கும்போது அந்த ஃபீலு அந்த பயம் அதெல்லாம் போயிடுச்சு. ஒரு கேரக்டர் இறங்கி நான் வெறும் வெக்கப்பட்டு நடிக்கிறேனே தவிர அந்த எனக்குள்ள அந்த இதெல்லாம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு முடியுமா, நம்மளால் இந்த கேரக்டர் பண்ண முடியுமா, எல்லாரும் முன்னாடி எப்படி பண்ணுறது அப்படி யோசிச்சவ செட்டுக்கு போய் சார் கூட நடிக்கும்போது அவர் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவார். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணி சொல்லிடுவாரா. அதுக்கப்புறம் அந்த வெக்கம் அது இதெல்லாம் போயிடுச்சு. ஒரு அவர் சொன்ன மாதிரி நடிச்சு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அது ஒரு என்ன சொல்கிறது, இட் வாஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. பிஃபோர் பண்ண ரோல்ஸ்க்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு கூச்சம் இருக்கும் இல்லையா, நமக்குள்ளேயே ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். நிறைய பேசிட்டேன். சில செட்டுக்கு போகிறப்ப தான் நம்ம ரொம்ப பிளாங்கா போவோம். அங்க போனா அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க, நம்ம பண்ணிடுவோம். இல்லைன்னா நமக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. இல்ல எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருந்தது. ஆக்சுவலி சார் சொல்லும்போது எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கு. எனக்கு மேல இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி தராங்களே, எனக்கு என்ன தம்பி, அடுத்த இப்போ மைனா என்னை தவிர ஆல்மோஸ்ட் எல்லாம் நியூ, கும்கி என்னை தவிர ஆல்மோஸ்ட் நியூ, நேரம் கதை திரைக்கதை வசன இயக்கம் நிறைய நியூ பேஸோட ட்ராவல் பண்ணுற பொழுது இவங்களும் எஸ்டாப்ளிஷ்டு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மரு. சில பேர் மட்டும்தான் திறப்பாங்க. இவ்வளவு நான் அடிக்கடி சொல்லுவேன், கருப்பாப்பரு குள்ளவாப்பரு உள்ளையாப்பரு அது இல்லை, ஒரு அந்த கேமராவை கனெக்ட் பண்ணுற சில ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அது எனக்கு என்னென்னா ஒரு டிஆர் ராஜகுமாரி மாதிரி அந்த ஸ்டைலில் அந்த 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 நடக்கிறவங்களுக்கு ஒரு கம்பீரம் இருக்குல்ல. சில பேர் தன்னைத்தானே அண்டர் எஸ்டிமேட் போட்டுக்குவாங்களே தம்பி, இவங்களை எல்லாருக்கும் பிடிக்குது. ஸோ அது மாதிரி இவங்களுக்கு. ஆனால் அந்த இவங்க எனக்கு அனுபவம் தான், ப்ராம்ப்டிங் தான். வடிவுக்கரசியமாக நான் சின்ன திரையெல்லாம் எழுதுகிற பொழுது, வடிவுக்கரசியமாக வர்ற பொழுது அவங்களையெல்லாம் நான் மறக்க முடியாது. ஏன்னா செட்டுக்கு வந்த உடனே இங்கே தம்பிராமையா சார் இருக்காங்களா, ஏன்னா சீரியலில் அவங்களுக்கு திரும்பி நிறைய டைலாக் அப்போ நான் நிறைய எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் இருந்தால் அந்த ஆர்டிஸ்ட் என்ன பேசுகிறான்னு அந்த ப்ராம்ப்டிங் அவங்களோட டைமிங் நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ராம்ப்டிங் வந்து பண்ணிக்கிட்டு பண்ணால் வடிவுக்கரசியமாக தரும். அப்போ பிளைண்டாக வந்தால் போதும், இன்னொரு இருக்காங்களா அதே மாதிரி ராதாரவி என்ன ஆனால் செய்திகள் கொடுத்துட்டு தம்பி இருக்காப்லையா கவுண்டராளி கீழே உட்காந்துப்பேன். அப்போ ப்ராம்ப்டிங் வச்சுட்டு நான் எழுதின டைலாக் தானே, அண்ணன் நின்று பேசுவார். ரவுண்டாலி போயிட்டே இருக்கும், கட்ட சிங்கிள் டே கட் முடிஞ்சு போச்சு, டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி அந்த ப்ராம்ப்டிங் இவங்க டைலாக் ஃபுல்லாக பேசணும் நெசசிட்டி கிடையாது. இவங்க உடல் மொழி, அந்த கண், அந்த நோஸ், அந்த அமைப்பு அந்த கேரக்டருக்கு தேவை. இன்றைக்கி படத்தை பார்க்கல அப்பப்பா இந்த கேரக்டர் ராஜாக்களி கொஞ்சம் அப்படி ஸ்பிளிட் ஆனதுக்கு பெரிய பில்லர் கேரக்டர் வேணும். அப்போ என்னை டாமினேட் பண்ணணும். நான் உன்னை பார்த்து பயந்தது அல்லது ஏதோ ஒரு நெகிழ்ந்தது ஒரு ரியாக்ட் ஆகணும்ல. பயந்ததுன்னு சொல்லிட்டீங்க சார், பயந்தீங்கன்னு சொல்லுங்க என்ன பார்த்து. ஆமாம்மா பயந்தீங்க தானே. ஸோ அது அப்போ கம்பீரம் நடகிட அது 2 ஷாட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு மனுஷன் வா 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 அந்த அது லுக்கு. அதுக்கப்புறம் மூஞ்சியை பற்றி அதுக்கு அப்படி ஒரே ஒரு கேரக்டர் இப்படி மாறணும்ன்ற பொழுது அப்படி செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. இல்லை ரொம்ப அழகான டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்தில் இந்த படத்து மூலமாக நான் ஆசைப்படுறது, நான் அடிக்கடி சொல்லுவதான், இறைவன் நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொடுத்துருக்கா. நான் இறைவன்ட்ட நான் கட்டிய மனைவிக்காக பெற்ற பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை என்பது பிச்சைக்காரனுடைய வாழ்க்கை. நான் விக்கியெல்லாம் அப்படி தான் ரசிப்பேன். விக்கி வந்து போராடி இருப்பேன், இங்கே ஒரு அடைமொழியை பிடிச்சிருப்பேன். ஆனால் நான் சொல்கிறது அப்படி தான். எனக்கு இந்த வயசில் நிறைய பேர் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு நான் காரணமாக இருக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நான்லாம் சென்னைக்கு வந்த பொழுது எங்கள் பெரிய பார்மையை வச்சுருந்தான். ஒரு இடத்துல போய் குளிச்சுருந்தேன். ஒரு மலையாளியை தான் ஓனர் துவைச்சிக்கிட்டு கூட துணி ஒரு ஆளி அனுப்பிவிட்டானப்பா நம்மளை.
3 பேர் தான் குளிக்கணும். 2வது 4வது பேர் அது தண்ணியாக இப்போ பிரச்சனை 80+எல்லாம். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்த போராட்டம் சென்னைக்குள்ளே தனியாக தங்குறதுன்றது ரொம்ப கொடுமையான போராட்டம். அப்போல்லாம் நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து இங்கே மெட்ராஸுக்கு வர சாயந்தரம் 7 மணிக்கு ஏற்றிட்டு காலங்காலத்தில் 10:30 மணிக்கு வரும். டனாக்கம் குடும்ப கட்டு பாடு ஆப்ரேஷன் பண்ண குருப்புசாமியை கையை பிடிச்சி கூட்டு வந்த மாதிரி அந்த வண்டியெல்லாம் டங்கடா எப்படா வரும்னு ஃபுல்லாக 70 பேர் சேர்ந்து ஒரே ரூமில் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வெளியே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் யார் விடு அப்படி வர்றவளுக்கு குளிக்க விட மாட்டேன்ட்டாங்க. அது மாதிரி நம்ம இந்த படத்தின் மூலமாக நிறைய பேர் வெளியில் வருவாங்க. ஒரு மைனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், மைனாவுக்கு பிறகு தான் சுகுமார், மைனாவுக்கு பிறகு தான் பிரபு சாலமன் சார், மைனாவுக்கு பிறகு தான் அமலாபால், மைனாவுக்கு பிறகு தான் யுகபாரதியுடைய அடுத்த வீச்சு, மைனாவுக்கு பிறகு தான் தம்பி இமானுடைய வீச்சு. இந்த படம் சட்டில்டாக இருக்குது. இன்னும் 2-3 தினங்களில் இவங்களையெல்லாம் அள்ளி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம். அள்ளி தூக்கிட்டு போய் துள்ளி விளையாட வைக்கலாம், கிள்ளி விளையாட வைக்கக்கூடாது. என்னப்பா சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். அதே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அது ஏன் அப்படின்னா அந்த 17 பேத்துல ஒரு ஆள் நானும் சொன்னீங்களா, அதனாலதான் வந்தேன். இல்ல மேமோட நான் ஃபேன் ஒத்துக்கிறேன். மேம் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஏன்னா விலங்குகள் சீரியஸ் பார்த்தேன், அவங்கள அதெல்லாம் ரொம்ப ரசித்தோம். நல்ல கேரக்டர் நல்ல நடிகை, அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால சொன்னேன், வேற எந்த ரீசன். தம்பி எல்லாரும் சேர்த்துக்காதப்பா. இப்போ என்ன ஆசை எனக்கு பிடிக்குன்னு சொல்லி பழகு. ஐயோ அதுதான் நல்லது. எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வரீங்களா? உன்னுடைய பாவத்துக்கு மற்றவங்க கூட்டணி அமைச்சுக்கிறீங்க. அந்த 16 பேர் பாவம் இல்லையா? எதுவும் வேகாது தம்பி, அடுத்தது போயிடலாம். ஓகே. இன்னைக்கு இங்க 3 பேரும் உட்காந்து பேசினா, நான் சார் சொல்ற மாதிரி அவர் சென்னைக்கு வந்த நாள்ல இருந்து எடுத்தா எத்தனை வருடங்கள் இந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு ஒரு ஐகானிக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாதையில் இவங்களுக்கு இருந்த சில மெமரிஸை நம்ம திருப்பி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ பார்க்கலாமா அப்படி? கண்டிப்பாக. எஸ். ஐயோ, உனக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சு. எஸ், இது வந்து நீங்கள் ரியலாகவே TV5 நியூஸ் ஆங்கர், அட்டகாசமான ஃப்ளூயன்சியோட நாங்கள் பார்த்தோம் அந்த இங்கிலீஷ் நியூஸை. ஸோ அது வந்து நீங்கள் திருப்பி படத்தில் வர்றப்பையும் கோவில் வந்து நீங்கள் அதை பண்ணீங்க. ஸோ அந்த நியூஸ் ரீடர் டு இன்னைக்கு இருக்க இடம் இப்படி இது மாதிரி ஒரு மீடியா நிறுவனத்துக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு கெஸ்டா. ஐயோ, அனுப்புறப்ப ரெட்ரோ ஹீரோயினாவே அனுப்பிடுவாங்க. சார் TR ராஜகுமாரிட்டாரு பாட்டு போட்டா எனக்கு எனிதிங் ஓகேயா, நான் எதுக்குமே நோ சொல்ல மாட்டேன். எனிதிங் ஓகே. ஓகே, இது வந்து என்ன சொல்றது, நான் அப்போ புதுசு. நான் தெலுங்கும் வராது, தமிழ் வராது, எதுவுமே வராது, வெறும் இங்கிலீஷ் மட்டுமே தெரிஞ்சுட்டு வந்து ஹைதராபாத்தில் TV5 நியூஸ் ரீடராக ஜாயின் பண்ணேன். அது வந்து காட்ஸ் கிஃப்ட். சும்மா மாலில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பைட் கேட்டாங்க, என்ன வீடியோ பைட்டு. அப்போது அந்த சேனலோட சேர்மன் பார்த்து, உங்கள் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு சேனல் ஒன்று இருக்குது, நியூஸ் படிக்கிறீங்களா சொன்னால், எனக்கு தெரியாது சார்ன்னு சொன்னேன். சேர்மன் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணி, நான் ஆடிஷனுக்கு போனேன். ஆடிஷனுக்கு போயிட்டு உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் இதை நியூஸ் படித்ததில்லை, ஜேர்னலிசம் பண்ணதில்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது காட் ஹஸ் பீன் வெரி கைண்ட் டு மீ. அந்த மாதிரி எனக்கு கிடைச்சது தான் 4 years ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் as a நியூஸ் ரீடர் இங்கிலீஷில். அதுக்கப்புறம் போட்டூல சரத் மாதவ சார் வந்து நியூஸ் ரீடராக என்னை எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் இதில் வந்து படித்தது வந்து தமிழில் நல்லா அவரை டார்ச்சர் பண்ணிட்டேன். டேக்கு மேலே டேக் எடுத்து, என்ன நியூஸ் இப்படி படிக்கிறேன், ஆனால் எங்கேயே என்னை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டார் அவர். எனக்கு தமிழில் நியூஸ் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அந்த மாதிரி நடிச்சிட்டேன். தேங்க்யூ காமிச்சதுக்கே தேங்க்யூ. எஸ், இது ஒரு முக்கியமான சீசன், எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு சீசன் இல்லையா? இன்றைக்கும் ஒரு பெஞ்ச்மார்க் சீசன். ஸோ அதுக்குள்ளே இருந்தீங்க, அதை பற்றி ஏதாவது? இது வந்து ஒரு புது ஃபேமிலி மாதிரி க்ரியேட் பண்ணோம். அப்போ நாங்கள் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெரி டச்சிங் டு மை ஹார்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப வெரி சாஃப்ட் டு மை ஹார்ட். மற்றதெல்லாம் வந்து எப்படியோ அடிச்சு பிடிச்சி இப்படி வந்துடலாம். பட் சர்டன் நம்ம ஷோஸோ இல்லை ஏதாவது பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். லைஃப் ஃபுல்லாகவே அது ஒரு மெமரியாகவே இருந்துடும். இந்த மெமரியை யாராலையும் எதுவுமே ஷேக்கே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சீசன் 3. ஆக்சுவலி நாங்கள் உள்ளே போனப்போ சில பேர் தான் ஸ்ட்ராட்டஜின்னு போனாங்க. நான் போனோம், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அப்போ தான் யூஎஸ்லேருந்து திருப்பி வந்த உடனே பிரதீப் சார் கூப்பிட்டாரு, இது போறியா அப்படின்னாரு. அது என்னன்னு கூட தெரியாது. நான் போய் உள்ள ஒன்றுமே பண்ணாமல் எல்லாரும் இப்படி இப்போ இங்கே பண்ணதான் அங்கேயும் பண்ணேன். இப்படி பார்க்குறது என்னடா சண்டை போடுறீங்க, எதுக்குடா சண்டை போடுறீங்க? அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், அது ஏன்னா
அந்த ஸ்ட்ராட்டஜியோட 80 நாள்லாம் இருக்காங்க இந்த seasonல. அதுலயே நான் 57 நாள் இருந்துட்டேன்னு பாத்துக்காங்க, ஒண்ணுமே பண்ணாம. அப்படிதான் அதை சர்வைவ் பண்ணேன். பாதி நேரம் எனக்கு எதுவுமே தெரியாமலே நான் சர்வைவ் ஆகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி தான் போச்சு இது. அந்த வீட்டுக்குள்ள இருக்க அது ஒரு பெரிய குவாலிட்டி நினைக்கிறேன். எஸ், அடுத்து வம்சம். வம்சம் சீரியல். ஆமா, வம்சம் சீரியல்ல இருந்து என் பிரதரோட பாபியோட படம், மசாலா படம். அவர் தான் ஹீரோவா நடிச்சாரு. நான் வந்து இன்னொரு ஹீரோக்கு ஹீரோயினா நடிச்சேன். அவருக்கு ஹீரோயினா இல்ல சார், இன்னொரு செகண்ட் ஹீரோ இருந்தார். இதுதான் முதல் படம். முதல் படம் மசாலா படம். முதல் படம். முதல் படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது என்னோட பிரதர் தான். ஸோ நான் பெரிய ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கே என்னோட பிரதர் தான் காரணம். கசின்ஸ். ஆமாம். ஸோ பெரிய ஸ்க்ரீனுக்கு அவர் மூலமாக தான் நான் வந்தேன். அது வரைக்கும் நான் சின்ன திரையில தான் இருந்தேன். சொல்லிட்டாங்க, பாபியை பற்றி சொன்னாங்க. எஸ், இது மசாலா படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்கு நாங்கள் பண்ணது. இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தான். அவனோட வளர்ச்சிக்கு அவனோட உழைப்பு தான் காரணம். அதாவது நேரம் படத்தில் தம்பி என்னுடைய காம்போ கிடையாது பாபி. நேரம் படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோம், ஏன்னா இப்படி பேய் மாதிரி நடிச்சிருக்காருடா அப்படின்னு அந்த அந்த சங்கிலியெல்லாம் போட்டு அப்போயே நினச்சேன். எக்ஸலண்ட்டு. அல்போன்ஸ் புத்திரன்ட்ட கேட்டேன், யார் டப்பிங். என்னோட காம்பினேஷன் கிடையாது பாபிக்கு எனக்கு. பார்த்துட்டு நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆக சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் நம்ம படத்துலனாலும் வேறு காம்பினேஷன் நடிச்சிருந்தா கூட இந்த பையன் அது மாதிரி எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர். ரொம்ப ஹெல்பிங் நேச்சர், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான். இதில் கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், உங்கள் பாதம் பட்ட இடமெல்லாம் பூ பூக்குமாமே, எங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்கள் பாதம் படட்டும், 2 பூ பூக்கட்டும் அப்படின்னா அது அப்படியே சொல்லிச்சு. செம்மையா உங்க பாதம் பட்ட இடமெல்லாம் பூ பூக்குமாமே, எங்க வீட்டுக்குள்ளேயும் உங்க பாதம் படட்டும், 2 பூ பூக்கட்டும். சார் இப்படிதான் எனக்கு அவரு ஸ்டோரி சொல்லும் போது சொன்னாரா, அப்பதான் நினைச்சோம் இதெல்லாம் நம்மளால ரசிச்சுட்டானுங்க. உங்க பாதம் பட்ட இடமெல்லாம் பூ பூக்குமாமே, உங்க பாதம் படுற இடத்துல எல்லாம் பூ பூக்குமாமே, எங்க வீட்டுக்கும் வந்து உங்க பாதம் படட்டும், 2 பூ பூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அப்படி பாதத்தை அவங்க வீட்டை நோக்கி திருப்பி வைப்பாங்க. திருப்பாங்க அப்படியே. இப்படிதான் அவர் ஸ்டோரி சொன்னாரு. சொல்லும் போது எனக்கு இல்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்படியே சார், ஆனா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் சார். அப்படியே இப்படி கொஞ்சம் கூத்தாடு, டேய் எந்த மூஞ்சோட இங்க வந்த? ஓ, வீடு எடுத்து கொடுத்தோம்னு வந்திருக்கியா? வீட்டுக்கு காசு கொடுத்த பத்திரத்துக்கு நான்டா கையெழுத்து போட்டிருக்கேன் போடாம துரத்துற பொழுது பயங்கரமாக இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஃபியூ சீன்ஸு சில எபிசோடில் தான் எடிட்டிங்கில் போகவே போகாதில்ல. இவங்க நடிச்ச ஈச் அண்ட் எவ்ரி ஆல் ஷாட் அப்படியே இருக்கும். அது மாதிரி என்னை பிடிச்சி அப்படி வர்ற பொழுது என் மேலே சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். அப்படி கொஞ்சம் அப்படியே முள்ளும் அப்படி மலர் மாதிரி கொஞ்சம் விளையாண்டவங்க முள்ளு மாதிரி அப்படி குத்தி, அது ரெண்டுமே அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் செய்வேன், குத்தமும் செய்வேன். அந்த கேரக்டர் வரவே இருக்கையில் வாங்க முயல் கறி வறுத்து வச்சிருக்கேன். என்ன கேட்டீங்க? அடுத்த மாதம் அவார்ட் நடக்க போகுது. இந்த வீடியோ முடிஞ்சா அடுத்து ஃபுல்லாக அந்த வேலையாக போயிடும். வீடியோக்கு பார்ட்டே இல்லைன்னாரு. இது ஒரு 30 பார்ட் போடலாம். ஏன்னா இன்ட்ரோ மட்டுமே 5 பார்ட் முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய கேம் இருக்கு. வெளியே அங்கே ஒரு கேம் வச்சிருக்காங்க. சூப்பர், நீ கலக்க போற நம்ம அடுத்த பார்ட்டுக்குள்ள போகலாம். அடுத்த மெமரி யாருடையது? எஸ், ஸோ நம்ம எல்லாரும் பார்த்து ரசிக்கிற தம்பிராமை அண்ணனுடைய முதல் அப்பியரன்ஸ், ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ். இதுக்கு முன்னால் நான் நிறைய படங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதை அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் நடிக்க கூப்பிடுவாங்கள்ல, அப்போ கூப்பிடுவாங்க, நான் நடிக்க வைப்பாங்க, ஃபுட்டேஜில் போயிடும். அது நிறைய படங்கள். மாப்பிள்ளை கவுண்டர்னு ஒரு படம், பிரபு அண்ணன், பிரபு, சாக்ஷி அண்ட் வினிச்சக்கரவர்த்தி சார், பங்காளி வடிவேலு, நான். அது இந்த கேரக்டர் மேலே தான் 600 அடி காமெடி தம்பி, தேட்டு கிழிஞ்சு எடுத்துடும். அப்போ அதில் நான் அசோசியேட் ஒர்க் பண்ணேன். அதில் இந்த 600 அடி அதை ட்ரிம் பண்ண முடியலை. ஃபுட்டேஜில் தான் தூக்கணும், 600ஐயும் தூக்கணும், வச்ச 600 அடி ஃபுட்டேஜ் போன பொழுது
அப்போ நான் ஃபீல் பண்ணுறது நம்ம நடிக்க வந்த ஆள் இல்லை. அதனால் இப்போ டக்குன்னு அதே மாதிரி தான் இது மலபார் போலீஸில் ஒர்க் பண்ணுற பொழுது அதில் ஒருத்தர் இருந்தார், மிஸ்டர் மதி சார்னு ஒருத்தர். அவர் நானும் பயந்துட்டு ஓடி போயிட்டார். அவர் அப்போ வாசு சார் நம்ம குருநாதர் என்ன பண்ணார், தம்பிக்கு கொடுங்கப்பா அவரோட பேட போனார். எனக்கு நாயின்னா அலர்ஜி. அப்படி இது நாய். அப்போ என் வாழ்க்கையில் முத ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டு தம்பி கரெக்டாக எடுத்துறீங்க. சிங்கிள் ஷாட் ஆக்சுவலி. இப்போ இந்த ஷாட் மிஸ் ஆகிடுச்சுன்னா லைட் போயிடும். நாளைக்கு கவுண்டமணி சார் டேட் இல்லை, பிவா சார் ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அப்போ ஓட்ட உடனே நான் சரி நம்மளுக்கு கொடுத்துட்டாரு பெரிய டேரக்டர், இங்கே வந்து டிஸ்கஸுக்குன்னு வந்தோம், இந்த இடத்த நம்ம தைரியமாக ரஜினி சார் கூட நிறைய பேட்டியில் சொல்லியிருப்பார், எனக்கு நீச்சல் தெரியாது குதிக்க சொன்னாங்க குதிச்சுட்டேன் அப்படின்னால நான் இல்லை தெரியலன்னு சொன்னால் சான்ஸ் வாய்ப்பு போயிருமா. அது மாதிரி போட்டுக்கிட்டாங்க, நாயை கூப்பிட்டு வந்துடணும் அவ்வளோதான். அந்த நடந்து வர்ற பொழுதே சரி விதி விட்ட வழிடா அப்படின்னு நினச்சிட்டு வந்தா பஞ்சாபகேஷன் என்னை மீறி டைலாக் போய் ஆண்டா வெள்ள நாய் இருக்கு, இந்த நாய்க்கு பேர் பஞ்சாபகேஷனா அப்படிதான் அங்கே ஒரு சிங்கிள் ஷாட்டில் முடிச்சு அனுப்பிட்டேன். அப்போ பிவா சார்லேருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் பார்த்து என்ன பாடியில் எங்கள் அப்போயே சொல்லுவாங்க நடிக்க நான் தான் நடிக்கிறதுல இல்லை, நான் தாய் கோழியாக தான் இருப்பேன், நான் குஞ்சு கோழியாக மாற மாட்டேன். தாய் கோழினா எழுதுறது, இவர்களை பேச விடுவது, இவர்களுக்கு கைதட்டில் கிடைச்சா ஒரு தாயோட அன்போட நெகிழ்றது, அது ஒரு சுகமானது. ஒரு குழந்தைங்கள்லாம் மேடையில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா தம்பி குழந்தைகளை பார்த்து தான் இப்போ சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் அல்லது எதுவோ இருக்கட்டும் கிளாப் பண்ணுவாங்க இது ஸ்போர்ட்ஸில் எல்லாம். ஆனால் அம்மாவில் உட்காந்து அழுவாங்கள்ல ஏன் பிள்ளை அப்படி, அது மாதிரி ஒரு சுகம் சுய சுகம் இது. நான் தான் அந்த கைத்தட்டலுக்கு காரணம் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் சுகமாக இருக்கிறது இல்லை, அதில் தான் எனக்கு பேரின்பம். அதனால தான் நான் நடிக்கிறதுல அதுக்கு விதி இந்திரலோகத்தின் நாளாகப்பன் வந்து நமக்கான விஷயத்தை கொடுக்கலன்ற பொழுது நான் 100% நடிகனாக அப்படியே தள்ளப்பட்டேன். சூழ்நிலை தான் நம்மளை கொண்டு வந்து. ஸோ அது மாதிரி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சிங்கிள் ஷாட்டு ஈவினிங்கில் எடுத்தது மலபார் போலீஸ். சூப்பர் 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 சூப்பர். அடுத்து உங்களுக்கு தான் அடுத்து எஸ், இது முதல் திரைப்படம். எஸ், இந்த படத்தினுடைய காமெடி வந்து அல்டிமேட். எவ்வளோ முறை பார்த்தாலும் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே சிரிப்பு வரும்னே. அண்டு உங்களை டேரக்டராக எத்தனை பேருக்கு அறிமுகம் தெரியல, இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு நீங்கள் எழுதி கதை சொல்லி அதுக்கப்புறம் முதல் முறையாக ஸ்க்ரீனில் டேரக்டராக உங்களோட பேர் வந்த இன்னைக்கு ராஜா கிளியர்லேயும் வந்திருக்கு. மனுநீதி என்னுடைய டைட்டில் பார்க்குற பொழுது தெரியும், அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு இதில் வந்து மரியாதைக்குரிய முரளி சார், நம்மளோட சகோதரர் மாதிரி முரளி சார், பிரதீக்ஷா, ராம்போ ராஜ்குமார், எத்தனை பேர் காலம் ஏழை கொண்டு போயிடுச்சு. கூல் ஜெயந்த் டான்ஸ் மாஸ்டர், ஆமாம் அதில் பங்காளி. அதில் முரளி வடிவேலோட காம்போ வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆன இந்த ஹீரோருக்கு பிறகு தான் ஸ்லாப்ஸ்டிக்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஸ்லாப்ஸ்டிக்கு பின் சைடு ஓகே, முன்னால் பார்த்து முடிவு பண்ணிட வேண்டியதாங்க அப்படின்னு. ஓகேவா அம்மா ஒரு சார் வந்து என்னை கெடுத்துட்டாங்க. எவ்வளோ டேஞ்சரான வார்த்தை தம்பி, எது கெடுத்துட்டேன் நீ இப்போ என்னை கெடுத்து இல்லை அப்படின்னா உடனே முரளி சார் ஓடிடுவார். டே எங்கடா வர்ற, நீ தானடா சொன்ன ஒருத்தர் மாட்டிக்கணும், ஒருத்தர் காப்பாற்றிக்க கூட தப்பிச்சுக்கணும். டே 30 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆக வேண்டிய இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா, இந்த லட்சணத்துல இவ்வளோ நான் கெடுத்து விட்டேனா, அடி தள்ளி போடி போந்தா கோழி அப்படின்னு விட்டு ஓடியாங்க நீ கெடுத்துட்டாங்க. அது கெடுத்துட்டாங்கன்னு எவ்வளோ பெரிய விஷயம் தம்பி. அது இன்னைக்கு வரைக்கும் உங்களை மாதிரி பிள்ளைங்க கல்லூரியில் செவல தாவடா நான் எங்கடா நானே தவந்துக்கிட்டு அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு பொண்ணே பார்க்க முடியாது போச்சாடா ஐயா வாயிலேருந்து புகை போகும். அது 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 அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உடல் மொழி லாங்குவேஜ், வாய்மொழியினாலே பேசுவதை விட எனக்கு ரொம்ப உடல் மொழி பாடி லாங்குவேஜ். இன்னைக்கு காலை வந்து மனுஷன் நடக்கத்தான் கொடுத்தான், நடக்க கொடுத்த காலை வந்து நடிக்க பயன்படுத்தினவர் சிவாஜி ஐயா. அதுக்கு பிறகு இந்த வினோத சித்தத்தில் 9 விதமான நடைய ஞானசம்பந்தன் ஐயா சொன்னாங்க. படத்தை பார்த்துட்டு வினோத சித்தத்தை பார்த்துட்டு 9 விதமான நடை போட்டிருக்கிறீங்க. நான் அதை உன்னிப்பாக பார்த்தேன். செருக்கோட ஒரு நடை, வேலையை விட்டு ஜீக்கிட ஒரு நடை, பொண்டாட்டி உடம்பு சரியில்லை ஒரு நடை, மறுபடியும் பிரச்சனை தீர்ந்துருச்சு ஒரு நடை அப்படின்னாரு. அது என் தம்பி என் மீது அதுக்கு சேலஞ்சு பண்ணணுமேன்றதான் இப்போ இன்னைக்கு நேற்று இந்த நடை போட்டாங்க. அது ஆமாம், சாண்டி மாஸ்டர் பார்த்துட்டு அண்ணே பாட்டு மட்டும்தான் டேடின்னு கூப்பிடுவான். அது எப்படி இந்த 1 அடியில் உயரத்தை சுருக்கிக்கிட்டு பண்ணீங்க, அதுங்க ஃபிட்னஸ் சார்ந்தவனு இல்லை.
அதை எப்படி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்றது நீங்கள் என்னை தள்ளுற பொழுதெல்லாம் அப்போ இல்லை அதுக்கப்புறம் தான் இவங்க என்னை கதற தள்ளி விட்டதுக்கு பிறகு தான் கதறவுக்கு பிறகு வேற ஒரு வேர்டு யோசிச்சிருப்பாடி. என்னன்னு எனக்கு புரியல. அதாவது பார்த்து நோட் பண்ணிங்களே, ஒரு தாய் எல்லாரும் பார்த்துக்கும், இன்பம், அப்புறம் சினிமா துறை இதெல்லாம் உங்களை பார்த்து பேசுறாரு. இந்த மாதிரி வேற ஏதாவது திட்டும் போது பொண்ணுங்களை பத்தி கெட்டுக்கிட்ட ஹக் பண்றது என்ன பார்த்து பேசுறாரு? இதுதான் உட்கார வச்சிருக்கீங்களா? வழக்கமா நீங்க எதிர்ச்சி கொடுப்பீங்க, உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அண்ணன் வந்து நான் உண்மையிலே சொல்லணும், கமெண்ட்ஸ்லேயே அதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, என்ன எனர்ஜி இந்த வயசுங்கிறதெல்லாம் எங்கேயோ வேனிஷ் ஆயிடுச்சு. ஃப்ளோர் மூமெண்ட் போட்டிருக்காரு படத்துக்குள்ள. அந்த சத்தியமா இப்போ நான் ஒன்று நோட் பண்ணேன். இப்போ மனுநீதினு ஒரு படம் சார்த்து நம்ம இது சாருக்கே தெரியாது, நம்ம இப்போதான் போடுறோம். அது வடிவேல் சாரோட டைலாக் ஃபுல்லா பேசுறாரு. அதாவது நான் சொல்றது இப்ப இருக்கிற படம் நேத்து நான் ஒரு படம் போறேன், எழுதி எடுத்த படம். நான் சொல்றது இப்ப நான் ஒரு படம் பண்றேன், நேத்து படம் பண்ணிட்டு வந்து நாளைக்கு மறந்துடுவேன். உண்மை ஞாபகம் டைலாக் இல்ல, அந்த பொண்ணோட டைலாக், முரளி சார் டைலாக், கோரஸ்ல வர டைலாக், ஓடுடா ஓடு, எல்லா டைலாக் சொல்றாரு. இல்ல இதை தொடர்பு படுத்தி ஒரு விஷயம், ஏன்னா அண்ணன் பார்க்கும்போது செம்பி படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் பார்த்தது. அப்பவே அடுத்து எடுக்க போற ராஜாக்களி படத்தினுடைய வசனத்தை மண்டைக்குள்ள வச்சு டிராவல் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதுதான்டா வச்சலக்குட்டி, இப்படிதான்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் பாடுறான்னு சொல்லிட்டு அப்பவே தாளத்தை போட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு அடுத்து வரக்கூடிய படைப்பை மண்டைக்குள்ள ஏத்திருக்கிறீங்க. இப்போ மனுநீதி வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அடுத்த படத்தோட தான் நான் கேட்டேன். எப்படி ஃப்ளோனா ஃப்ளோ வித் ஷார்ட் பிரேக் டவுன், என்ன ரியாக்ஷன், எந்த கேரக்டர் என்ன பண்ணும், அதுல என்ன பாட்டு, என்ன லிரிக், ஒரு முழு பாட்டே லிரிக்கோட அப்படியே. நான் உண்மையில என்னன்னு அது என்னென்ன பிரெயினா இல்ல இது மனித பிறவிகளுக்குலாம் அப்பாற்பட்டு ஒன்று இருக்கேன். அப்படிதான் உண்மையில 2 பேரும் பேசுனீங்களே, இன்னொரு படம் வச்சுட்டா நினைக்கிறேன் ஸ்கிரிப்ட். இப்போ ஒரு படம் ஸ்கிரிப்ட் சொல்றேன் பாரு, அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கேன். எஸ். ஸோ அடுத்து 2014 பொங்கல், ஒரே நாள் 2 பேர் படம், 2லையுமே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், அந்த ஹீரோஸ்க்கான கதாபாத்திரம். இதில் என்னன்னா 2 நிகழ்வு. தளபதி விஜய் அவர்களோட நான் என்னோட உதவியாளர்களை செல்லங்குஞ்சு தான் அழைப்பேன். டேய் சல்மான் கான் அப்படி வருவான், டேய் ஷாருக் கான் அவனே வருவான். தம்பி விஜய் பார்த்துட்டே இருந்தார், பார்த்துட்டு டேய் சல்மான் கான் அவனே வருவான், திரும்ப டேய் ஷாருக் கான் அவனே வருவான். அண்ணா என்ன தம்பி, இல்லை சல்மான் கான் கூப்பிட்றாரு, ஷாருக் கான் கூப்பிட்டாலும் அவனே வர்றானே. இல்லை தம்பி, எனக்கு பிடிக்காதவங்களெல்லாம், எனக்கிட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு எனக்கு பிடிக்காத பேர்லாம் வச்சுருவேன். உங்களுக்கு சல்மான் கானுக்கு ஏன் பிடிக்காது? என்னை விட அழகாக இருக்கான், என்னை விட ஹைட்டாக இருக்கான், சூப்பர் ஹீரோயினோட டூயட் பண்ணுறான், கொட்டுன்னு கொட்டுது, பங்களாவில் இருக்கான், பிடிக்கும். அப்போ ஷாருக் கானுக்கு அதே பிரச்சனை எனக்கு. அப்போ இருந்து ஹைலைட்டு. அப்போ என்னைய அதை எப்படி தம்பி நேரில் சொல்ல முடியும்? அது மறக்க முடியாது. அப்போ நேரம் படத்தில் பாபியில் நடிச்சது, அது என்ன சாங்? மக்கா 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 மக்கா. அதில் அல்போன்ஸ் புத்திரன் வந்தான். அல்போன்ஸ் புத்திரன் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோன்னு எனக்கு புரியாது. ப்ரொமோ சாங் ஒன்று வச்சுருக்கோம். ப்ரொமோ சாங்னா வச்சுருக்கோம், அது ஒரு மூமெண்ட் போட்டு போங்கடா. ஏன் டான்ஸ் மாஸ்டர் இல்லை, நீங்கள் உங்களுக்கு திரும்பி பண்ணிடுங்க அப்படின்னா, சரி சாங் போடுங்க. சாங்கு இன்னும் கம்போசிங்கில் இருக்கு. ஏன்னா மாஸ்டர் இல்லை சாங் இல்லைன்னா எப்படின்னா என்ன பீட்டு ஓகே அதை டக்கு அந்த ரிதத்தை மைண்டில் வச்சுட்டு இன்னொரு சைடு ஒன்றும் இல்லை டாக் டிக் டிக் அப்படி போயிடுவேன். அந்த சாங்கோட லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. அந்த படத்தோட எண்டு ஷார்ட்டு இந்த ஷார்ட் தான் தெரியுமா? அப்போ தம்பி கேட்டார், நீங்கள் நேரம் படத்தில் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. டான்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாம். இல்லை சஞ்சய் பார்த்துருக்காப்புல சொன்னாங்க. அது பறக்க முடியாது. வீரம் முத லக்னோவில் தான் நான் நடிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் விஜய் சார் சம்மந்தப்பட்ட படங்களுக்கு காமெடி எழுதியிருக்கேன். அஜித் சார் சம்மந்தப்பட்ட படங்களுக்கு பெரிய ஹியூமருக்கு பெருசாக பேட்டன் கொடுக்க மாட்டாங்களா. அப்போ என்னையை பற்றி ஒய்ஃபு, மகளுக்கு திருமணமானது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு தம்பி ராமேஸ்வரன் நேஷனல் அவார்டெலாம் வாங்கிட்டோம்ல. ஒரு மனிதன் பாருங்கள், வச்சுட்டு இங்கேருந்து போயிட்டு இப்படி புதுசு எனக்கு தெரியும் 2வது நிமிஷத்தில் நட்பாயிடுவாங்க. அதுக்கு என் சம்மந்தப்பட்ட அறிவுன்னு சொல்ல மாட்டேன், உங்களை எல்லாம் விட மூத்தவர்ன்றதுக்காக அது கொடுத்துருவாங்கல்ல. அது பெரிய அட்வான்டேஜ் இல்லை, அதான் டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஆனால் அது ஈஸியாகிறதுக்கு வந்தோம். சார் மேடம் எப்படி இருக்காங்க, பாப்பா எப்படி இருக்காங்க, பேச்சு என்ன பண்ணுறாங்க, ஈஸியாகிடுச்சுல்ல. அது வரைக்கும் நான் தான் நினச்சிட்டு இருந்தேன், அடுத்த தலைமுறைகளை டிஸ்டன்ஸை உடைச்சிருது நான் தான் அப்படின்னாப்புல. அதில் குறிப்பாக இப்படி தொடுவேன் தெரியுங்களா,
அஜித் சார் இப்படி தொடுவேன். உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே, நீ பாரு நான் அப்படி தொடுவேன். அப்போ தம்பி சரி சிவா மேனேஜ் அண்ணே என்ன தம்பி தொடக்கூடாதா? அப்போ தலையில் சிவா சார் சூப்பராக இருக்கு, நான் உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நீ யோசி நானும் யோசி அப்படி அந்த அது புரியுது அந்த இடம். அப்போ அண்ணேங்கையில் என்ன தம்பி தொடக்கூடாதா? அது சார் பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும், அப்படி தான் அடிக்கணும், நல்லா செம்மையாக அடித்து தட்டுங்க அப்படின்னாரு தலை. இல்லை அப்போ எப்படி ஒரு 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 மாசு எல்லாம் மறந்துட்டு, இல்லை நம்ம குணச்சித்திரம், நான் என்ன பண்ணாலும் ஆடியன்ஸுக்கு அது வெறுப்பு உணர்வு கொடுக்காது, எனக்கு பப்ளிக் மத்தியில் ஒரு சின்ன மரியாதை இருக்குன்றதை உணர்ந்துக்கிட்டு, ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் என்பது அதனால தான் வீரம் வேதாளம் விசுவாசம் வரைக்கும் தொடர்ச்சியாக ட்ராவல். சூப்பர் 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 சூப்பர். அடுத்து எஸ் ரீசன்ட் பெஸ்ட் மொமெண்ட் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட்லனே தம்பிக்காக தான் எல்லாமே. சரியான வார்த்தை. 2024 என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. நம்மளை கேட்டு குழந்தைகள் பிறக்கிறது இல்லை, நம்மால் பிறந்தார்கள், ஆனால் நமக்காக பிறக்கவில்லை, அவர்கள் வாழ பிறந்தார்கள். அந்த வகையில் எல்லாரும் தன் பிள்ளை மேலே பாசமாக இருக்கிற உலக அதிசயம் கிடையாது. அவனுக்கான வாழ்க்கையை அவனே தேடிக்கிட்டான். நான் சொல்கிறது ஏன் சம்பந்தி, அவனால் எனக்கு ஒரு சம்பந்தியானார், அவன் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. யார்? அர்ஜுன் சாருக்கு நான் சம்பந்தின்றது யார் கொடுத்த கிஃப்ட்டு? மகன் தனது தந்தைக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட். நல்லா இருக்கா புதுசா? ஆமாம். இல்லை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. அந்த லேயரை உடைக்கிறேன்டா தம்பி, ஒவ்வொரு லேயரை உடைச்சு பாசிட்டிவ் லேயர் கொண்டு வரேன். அப்படி மகனுடைய திருமணம், மகன் இந்த வருஷத்தில் டைரக்டர். இதில் உலக அதிசயமாக எல்லாரும் ஆச்சரியப்படுவது என்பதுன்னா, உள்ளூர் என் கல்லூரிகளுக்கெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் போகிற பொழுது 10 நாட்கள் நான் வந்து தம்பிராமையா சாருடைய திருமணத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் நம்ம கல்லூரிக்கு வந்திருக்காங்கன்னாங்க. அதற்கு காரணம் என்ன? அரசியலில் சூப்பர் ஸ்டார் யார்? சீஃப் மினிஸ்டர் தான். அதான் பவரில் யார் இருக்காங்களோ அவருடைய மருமகன் பள்ளியோடு வந்தது. எங்கேயுமே அதை சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கல. அரசியலில் சூப்பர் ஸ்டார் சிஎம் துணைவியாரோடு மருமகனோடு வந்தது. சினிமா சூப்பர் ஸ்டார். ஓகேங்களா? அப்புறம் இந்த சைடு அண்ணாமலை தம்பி, அற்புதமான செல்லப்பிள்ளை அண்ணாமலை. இந்த சைடு நாம் தமிழருக்கு சகோதரர். இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா திருமாவளவன் சகோதரர். இந்த சைடு அன்புமணி ராமதாஸ் அவர் துணைவியாரோடு. இங்கே மூப்பனாரோட ஐயாமையன் ஜி.கே. வாசன். இங்கே வைகோ ஐயாவோட பிள்ளை. ஸோ எல்லாருமே தம்பி சிவகார்த்திகேயன் எல்லாம் சந்தானம் தம்பி எல்லாமே. அதற்கப்புறம் இங்கே வர முடியாத ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறேன். 40 எம்பிக்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக 14ஆம் தேதி வச்சுருந்தாங்க ஸ்டாலின் சார். இந்த ஒரு எளிய கலைஞருடைய மகனுடைய திருமண வரவேற்பிற்காக ஜிஓவையே மாற்றி 15ஆம் தேதியை மாற்றி விட்டாங்க. அது இந்த பிளாக் ஷிப் மூலமாக தம்பி விக்னேஷ்காந்த் மூலமாக அதை சொல்கிறேன். இந்த இடத்துல என் வாழ்க்கை முழுக்க அந்த நன்றி என்னால் மறக்க முடியாது. அதை எங்கே சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இப்படி நம்ம பத்திரிக்கை கொடுத்துட்டோம், 14ஆம் தேதி எல்லாருக்கும் பாராட்டு விழாவா, அப்போ சிஎம் வரமாட்டார்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. அப்படின்ற பொழுது ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ அடுத்து பேரம்பேத்தி அது அவங்க அம்மா அப்பா சம்மந்தப்பட்டது, என்னுடைய கடமையாக அது வந்தது வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதற்கு இங்கே வர முடியாமல் தவித்த ராஜா அவர்கள், தம்பி மகேஷ் பொய்யாமொழி எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே அமைச்சர்கள் எல்லாருமே. ஸோ என்னுடைய ஊருக்கார விஜயபாஸ்கர்லேருந்து இந்த சைடு ரகுபதி ஐயா சகோதரர் ஐயாவிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்றது எனக்கு பெரிய. அங்கே யாரெல்லாம் வர முடியலையோ அத்தனை நான் யார்கிட்ட சொல்லலைன்னு தான். இப்போ கம்யூனிஸ்ட் இயக்க பேர் சோ பாலகிருஷ்ணன் என்னாச்சியா எனக்கு சொல்லலை, முத்தரசையாக சொல்லலை. தனி மனிதன் ஓடி 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 நான் ஒரு மனிதனாகவே பத்திரிக்கை கொடுத்தேன் எல்லாருக்கும். அதனால் சில பேர் கொடுக்க முடியலை. யாரையெல்லாம் உங்களுக்கு அழைக்க முடியாமல் போச்சோ அத்தனை பேர்ட்டி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது ஒன் மோர் திங் இஸ், எங்கள் அம்மா அப்பா என்னை வளர்த்த வளர்ப்பு எல்லாருக்கும் பிடித்தவனாக இருக்கிறேன்றது. அர்ஜுன் சார் எங்கள் ஊரில் கிராமத்தில் அதெல்லாம் எல்லாரையும் கொண்டு வந்து 2 நாள் இங்கே தங்கி அந்த 10,000 பேர் கொண்டு அந்த கூட்டத்துக்கு அத்தனை பேருக்கு நான் அன்னதானம் போட்டோம். இவர் வந்து நான் அடிக்கடி எல்லா பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது, குலதெய்வத்தை மறந்துடாதீங்கப்பா, பிறந்த ஊரை மறந்துடாதீங்கப்பா, உயிர் இங்கே இருந்தாலும் என் காலில் கட்டின கயிறு என் கிராமத்தில் இருக்குன்னு சொல்லி அடிக்கடி. அதுதான் நம்ம பிறந்த ஊரையும் அந்த குலதெய்வத்தையும் முன்னோர்களுடைய நினச்சா போதும், நம்ம கஷ்டம் வரும், அதில் ஈஸி எஸ்கேப் ஆகிக்கலாம். வாழ்க்கை 2024 மறக்க முடியாது. பிரபாகரன் வாழ்க. சாமி எவ்வளோ பெரிய வாழ்த்து சாமி, இது ஆசீர்வாதம். எஸ், இதை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கல்ல, சிறப்பு. அடுத்து
தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. பேசுவதற்கு, வாழ்வதற்கு, இருப்பதற்கு இருவரும் இப்பொழுது இல்லை. அவர்கள் கொடுத்த அந்த உருவம் என்னிடம் இருக்கிறது. மகள், மனைவி, பேர் எல்லோரும் இருந்தாலும் கூட நான் தனிமையில் கதவை சாத்தி கொண்டு என்னை ஒரு அனாதை போலவே உணர்வேன். காரணம், இந்த குரல் இருக்குது, இந்த உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, என்னடா கொடுத்தாலும் இல்லையடா அப்படின்னு. அதற்கப்புறம் இப்போ சமீபத்தில் மாற்றிக்கிட்டேன். அவங்க கொடுத்த ப்ராப்பர்ட்டி இது. இந்த ப்ராப்பர்ட்டியை சிதைத்துக் கொள்வதற்கான உரிமை என்னிடம் கிடையாது. என் தாய் என்னை வளர்த்து, என் தந்தை கொடுத்து தாய் வளர்த்து உருவாக்கிட்டு இருக்கிறான். யாராவது இப்போ 2 பேக்கு அடிக்கணும்னா 3வது பேக்கு தூக்குற பொழுது அம்மா வந்து தம்பி அப்படி உணர்ந்தா அது தாய் தந்தைக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அடுத்ததா ஆண்ட்ரூசன் எனக்கு போ. எஸ், ரெடி ஸ்டடி போ. நானும் என்னுடைய செல்லக்குட்டி ரியோவும் இணைந்து விஜய் டிவியில் பண்ண முதல் ஷோ. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருடைய கனவும் ஒரு விஜய் டிவியில் வரலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர்லாம் நம்மளை கட்சி போட்டுச்சு. மாக்காப்பா எல்லாம், நானும் மாக்காப்பா, ஆர்ஜே பாலாஜி எல்லாமே ஒன்றா ஆர்ஜேவா ரேடியோ மிர்ச்சியில் ஜாயின் பண்ணோம். ஸோ இப்போ அவங்க எல்லாமே வந்துட்டாங்களா, என்னப்பா அப்படின்னாங்க. எப்போ கதவு திறக்குது அப்போ தான் நம்ம போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. ஸோ இதை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை சொல்லி ஆகணும். 7:30 அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தந்தி டிவியில் பண்ணது. அதை பார்த்துட்டு தான் நம்ம பாஸ் பிரதீப் மில் ராய் பீட்டர் அவர் வந்து பார்த்தாருன்னா, இன்ஃபேக்ட் அது ஒரு சின்ன கனெக்ட் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா அதை பார்த்துருந்துருக்குறாங்க. இப்போ அம்மா பற்றி சொல்லவும் டக்குன்னு அவங்க அம்மா வந்து அதை பார்த்துருந்துருக்குறாங்க. அவருக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பிடிக்கல போல இருக்கு, மாற்றிட்டாராம். அவர் என்கிட்ட அதுக்கப்புறம் சொன்னது, முத பார்த்தேன், என்னடா நியூஸ் அப்படி பேச்சு வழக்கில் ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன் நான். அப்புறம் ஒரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வர்றேன், எங்கள் அம்மா உட்காந்து அதை ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் மாற்றி சும்மா போட்டு விட்டு பார்த்தேன். ஏம்மா என்ன சொல்கிறேன், நம்ம இதை போய் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, தம்பி பாருப்பா பேச்சு வழக்கில் எல்லா நியூஸையும் சொல்லிட்டு இருக்கா, அப்போ நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. ஸோ அப்போ எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்து அவருக்கும் அது பிடிச்சி போய் இந்த தாய் சொல்லை கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டார். எனக்கு அழைப்பு வந்து அதுக்கப்புறம் வந்தது தான் ரெடி ஸ்டடி. ஏன்னா அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரியோ அதில் ஆங்கருங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கூட இருக்க ஆங்கர் யாருங்கிறதுல தான் முக்கியமான விஷயம். அதுலேயுமே ஒரு சின்ன குழப்பம் நடந்தது. என்னன்னா 7:30 ஷோ பண்ணுறவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதான் சரியான காமெடியான விஷயம். நான் இப்போ ஊரில் மதுரையில் குழந்தை அங்கே இருந்தனால நான் ஒவ்வொரு சனிக்கிழமை வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு சண்டே வேலை பார்த்துட்டு அடுத்து சனி ஞாயிறு ஊருக்கு ஓடிடுவேன். என்னன்னா மதுரை தானே, ஒரே ஒரு பொண்டாட்டி அங்கே தானே இருக்குது, ஒரே ஒரு பொண்டாட்டி ஒரே பையன் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க பார்க்கறதுக்காக ஒரு சாட்டர்டே லீவை போட்டு எஸ்கேப் ஆகி அங்கே போயிடுவேன். அந்த சாட்டர்டே போன நேரம் இன்னொரு பையன் பண்ணான். அதை இந்த டீம் பார்த்து அவனை கூப்பிட்டு உள்ள கொண்டு வந்து வச்சு, முபஷீர் தான் நம்ம தம்பி முபஷீர், கூப்பிட்டு மார்க் ஷூட்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி ஓகே போயிட்டாங்களாம். 3 நாளைக்கு முன்னாடி ஷாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் டாக்டர் ரோல் பண்ணியிருக்கான். நம்ம டாக்டர் அவன் பல கனெக்ட் ஆயிருக்கான் அவன் கூட. முபஷீர் வந்து அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மார்க் காட்டுனா பார்த்தா, எப்போ நான் சொன்னால் இவர் இல்லை, அவர் கலக்கப்போகுது யாரில் சீசன் 2ல் பண்ணி ஃபைனலில் ரன்னர் அப் வாங்கினவர். அவர் பேர் ஆண்ட்ரூஸ். நான் இவரை சொல்லலை. இல்லை இவர் தம்பி நல்லா பண்ணியிருக்காப்ல, நல்லா பண்ணியிருக்கட்டும், ஆனால் இவருக்கு அடுத்த ஷோ கூட கொடுங்க, ஆனால் எனக்கு என்னமோ ரியோ கூட அவர் தான் வந்தால் நல்லாயிருக்கும், நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் கிடைச்சதான் இந்த ஷோ. எனக்கு என்னென்னா எப்பொழுதுமே அது ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கு வரணுங்கிறது யாரதை எடுத்தாலும் வந்து சேரும். நம்ம செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். அந்த முயற்சியை நான் 7:30 கொடுத்தேன். அந்த 7:30 விலக்கி எனக்கு ஒரு அற்புதமான ரெடி ஸ்டடி போகிறேன். ஆமா, ஆனால் நைட்டு 9 மணிக்கு தான் வரும் அந்த ஷோ. ஆனால் 7:30 ஷோ பொலிட்டிக்கல் சட்டையர் அதில் தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி மிர்ச்சியில் அலப்பறை ஆண்ட்ரூஸ்னா மதுரையே குலுங்கி சிரித்து கேட்ட குரலுக்கு சொந்தக்காரர். அங்கேருந்து அப்படியே வந்து தந்தி டிவியில் அரசியல் சட்டையர் பண்ணுறார். அதுக்கப்புறம் விஜய் டிவியின் மூலமாக ஜனரஞ்சகமாக எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் சேர்றீங்க. இந்த பயணம் சாதாரணது இல்லைன்னு எனக்கு தெரியும். எத்தனை வருட கால உழைப்பு அப்படின்னு. இன்றைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அண்ணனை புக் பண்ணோம் அப்படின்னா தயார் செய்யாமல் அவர் எங்குமே ஏறுறதில்லை. அதுதான் அவரோட வெற்றியினுடைய அடிப்படை. அந்த பயம் இருக்கணும்ல. நான் தான் இத்தனை வருஷம் ஆங்கர் தானே, நான் போய் சும்மா அப்படி உட்காந்தா பேசுறேன், அப்படி இல்லை. ஆமா, நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அம்மா பார்த்துருக்காங்க, சொல்லுவாங்க அடிக்கடி, ஆண்ட்ரூஸ் ஷோ நான் பார்த்துருக்கேன். அப்புறம் உங்களை விட அது மாதிரி நம்ம சொல்லி ஆகணுமா இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று, ஒரு சின்ன வணக்கம். ஸோ இந்த மரியாதையான இந்த வணக்கம் யாருக்கு அப்படின்னா, என்னோட செல்லக்குட்டி ஆண்ட்ரூஸ் அண்ணனுக்கு தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெடி ஸ்டடி போ ஷூட்ல தான் மீட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருந்த ஷோனாலையும் சரி, அவரு ரொம்ப பெரிய மனுஷன். ஸோ அதனால எப்படி இவரு கூட நம்ம க்ளோஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா அந்த ரெடி ஸ்டடி போ ஷோவோட மூடே வந்து ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்தது.
ஸோ எப்படி அவர் கூட டிராவல் பண்ண போறோம் அப்படின்ற இந்த பயத்தை உடைச்சது யாருன்னா ஆண்ட்ரூஸ் அண்ணன் தான். ஸோ அவர் வந்து அந்த அவரோட ஸ்கேட்டர்ல இருந்து இறங்கி வந்து தோல்ல கை போட்டு ஜாலியா எனக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் கொடுத்தாரு. அந்த ஷோவோட சக்சஸ்க்கு முதல் காரணம்னு பார்த்தா ஆண்ட்ரூஸ் அண்ணன் தான். ஸோ அவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்லி ஜோன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஷோக்குள்ள ரொம்ப ஜாலியா எங்களால மூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கு வந்து ஆண்ட்ரூஸ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம விஷஸ் தான் ராஜா கிளி படத்துக்கும் உங்களுக்கும். ஸோ ராஜா கிளி படத்தோட டீமுக்கும் என்னோட விஷஸ். இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சூப்பரா உனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பர் சூப்பர் செல்லக்குட்டி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஒருத்தருடைய அந்த நட்புகளை கடந்து வந்த பாதை. நேற்று ஒரு ஃப்ரெண்டு முந்தான ஒரு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். 23 24 வருஷமா இருக்கு செல்ஃபோனு. அண்ணே அதே நான் நம்பரையும் மாற்ற மாட்டேன், நண்பரையும் மாற்ற மாட்டேன். இந்த படத்துல டைலாக் சரியான பஞ்சு. வாழ்க்கை அனுபவம் தானே தம்பி. ஒருத்தரை நம்பணும்னா நான் எப்போதுமே அப்படி ஒரு அளவுகோலை வச்சுப்பேன். முதல்ல அம்மா அப்பாவுக்கு விசுவாசமாக இருக்கணும். சில பேர் நம்மளோட மூடை புரிஞ்ச மாட்டேங்க. அப்பேன் போட்டு தள்ளிடலாமான் இருந்தேன். அது சரி தேவையில்லாமல் அந்த ஆள் என்ன மாத்திரம் கிளம்பிடுவான் எனக்கு தெரியும். அப்போ எங்கள் அம்மா சார் ப்ளீஸ் சார் இப்படிலாம் இருந்தால் அவன்ட்டு நம்ம பேச முடியுமா? காரணம் இருந்தால் கூட கோவப்படக்கூடாது. அதுதான் அம்மா அப்பா வரவு. அப்புறம் எங்கள்கிட்ட அவர் வாத்தியாக இருந்தான் பாருங்க. அவன் ஜாபுக்கெல்லாம் போக மாட்டேன்ட்டானே. என்ன இவர் ஜாபுக்கு போனால் அவர் மறுபடியும் முடிச்சுக்குவாரா? சொல்லும் போது ரொம்ப ஷூட் போயிட்டு இருக்கு. போக 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 ஒரு கெஸ்டா வருவாங்கல்ல, வர்றவங்க கிட்ட வந்துட்டு இதான் எனக்கு ஆக்சுவல் பிளான் என்ன தெரியுமா, ரியோட நான் தான் பண்ண வேண்டியது, அப்புறம் நீ பண்ற அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் இல்லப்பா 5 6 பேர், 2 பொம்பளை பிள்ளைங்க 4 பசங்க, நான் பண்ண வேண்டியது நீ பண்ற. சரி அப்பதான் தெரியுது அது நமக்கு வர வேண்டியது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும். ரியோவை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ரொம்ப எனக்கு யார்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த நம்ம கத்துக்கணும் இல்லையா. அப்ப அவன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நட்புனாலே எதையும் செய்ய தயாரா இருப்பான். அதுவும் கஷ்டப்படுறாங்க அந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா இறங்கி வந்து அந்த சர்வீஸ் பண்றது, அந்த ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதனுடைய வெற்றி, அதனுடைய அந்த நட்பினுடைய வெற்றி தான் டியூவல் ஆங்கர் அவார்டு எனக்கும் ரியோவுக்கும் கிடைச்சது. மிகப்பெரிய அந்த நட்புக்கான ஒரு இலக்கணம் வச்சுக்கோங்களேன். அதான் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட கனெக்ட் என்னன்னா, ரேஷ்மாவும் அந்த ரெடி ஸ்டடி போக்கு வந்திருக்காங்க. ரேஷ்மா உள்பட இதெல்லாம் நிறைய ரெடி ஸ்டடி போக்கு வராத லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சொல்றேன் இந்த இடத்துல சொன்னார்ல சல்மான் கான் மேல கோவம் இருக்குன்னு, மொத்தமா இங்க இருக்க 50 பேருக்கும் உங்க மேலேயும் ரியோ மேலேயும் கோவம் இருக்கு. கொஞ்சம் விளையாட்டா விளையாட்டிங்க. ஸோ எல்லாருடைய அந்த பயணத்தையும் திரும்பி பார்க்கறது ஒரு அப்படி ஒரு சுகம். அதை தாண்டி இந்த பயணத்தினுடைய இன்னைக்கு டெஸ்டினேஷனாக நம்ம பேசிகிட்டு இருக்க ராஜா கிளி. ஸோ எல்லா இடத்துலையும் சுற்றி இன்றைக்கி ராஜா கிளியில் ஒன்றுபட்டு வந்திருக்கோம். அதுவும் அண்ணனோட பிளெஸிங்கோட அவரோட வாழ்த்துக்களோடு வந்து நிற்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 27ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ தேட்டர்களில் போய் நிச்சயமாக படத்தை பாருங்கள். அண்ணே சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு ரத்த கண்ணீர் ஆர்கே, இன்றைக்கி ஒரு ராஜா கிளி ஆர்கே. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்களோட செகண்ட் ஹாஃபும் அப்படி அட்டகாசமாக பேக் பண்ணியிருக்குன்னு. ஸோ இந்த செக்மெண்ட்டோட முடிவுக்கு தான் வந்திருக்கோம். ஷோ முடிவுக்கு வரல. வாழ்த்துக்கள் ராஜா கிளிக்கு. நாங்கள் எப்போயுமே இந்த ஏவி போடுறதெல்லாம் பழசாயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு தமிழ் வணக்கம் அப்படின்றத ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அதனால் நம்மளோட சிஇஓ பாலகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்காக, அவரால் எப்பயும் இந்த ஷோவில் வந்து கலந்துக்குவார். இன்றைக்கி அவர் தவிர்க்க முடியாமல் அவர் கோயம்புத்தூரில் இருக்கார். பட் அந்த கவிதையை கொடுத்தே ஆவேன், நான் அவருக்கு கவிதை இல்லாமல் எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி, ஏன்னா அண்ணனுக்கு கவிதை பாட்டு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுனால. ஸோ உங்களுக்கும் ஒரு கவிதை எழுதி ஒரு கவிதை வணக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம சிஇஓ ஆஃப் பிளாக் ஷீப் பாலகிருஷ்ணன் அவர்கள். அபிராமே சார் கவிதை. தன் கலைக்கனவின் வேர்களில் துளி துளியாய் வியர்வை சிந்தி வளர்ந்த சினிமா மரம் இன்று கோடம்பாக்கத்து மண்ணில் உழைப்பின் வழி செழித்து நிற்கும் தம்பி ராமையா எனும் விதை ஊன்றப்பட்ட ஊர் ராராபுரம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, இப்போது இசை என சகல துறைகளிலும் சிக்ஸர் அடிக்கும் கலையுலக கெத்து அது தம்பி ராமையாவுக்கு அவர் தந்தை ஜெகநாத பிள்ளை தந்துவிட்டு போன பரம்பரை சொத்து. வாய்ப்புகள் வந்து கதவு தட்டியதில்லை, ஒட்டுரமன் தான் ஒட்டுமென இவர் விட்டதும் இல்லை. அவமானங்களின் முதுகில் மிதித்து வெகுமானங்களை சந்தித்த சக்சஸ் கலைஞன். ராஜா கிளி ட்ரெய்லர் பார்த்தவர்களுக்கு புரியும், இவர் வயதின் நரைகள் மனதை தீண்ட அனுமதிக்காத ட்ரெண்டிங் இளைஞன். அழுகை, சிரிப்பு, விரக்தி, கோபம், இயலாமை என காக்கி உடையில்
வண்ண வண்ண உணர்வுகளை வெள்ளித்திரையில் அள்ளி இறைத்து இவர் நடிப்பில் தேசிய விருது பெற்ற படம் மைனா. இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல்லின ஆக்ஷன் கிங்கே பாராட்டி தன் வீட்டு மகாலட்சுமியை மணமுடித்து கொடுத்த உமாபதி எனும் உத்தம புத்திரனின் நைனா. அன்று சார் சான்ஸ் என இவர் கேட்டு இடம் இல்லை என்று சொன்ன கோடம்பாக்கத்து கதவுகளை நம்பிக்கை கொண்டு தட்டிய திறமை இன்று கோடம்பாக்கத்தில் இவர் முகம் இல்லாத படம் இல்லை என்பதுதான் மறுப்பேதுமின்றி எல்லோரும் ஒத்துக்கொள்கிற உண்மை. உங்களை நெருங்கி கவனிக்கும் ரசிகனாய் சொல்கிறேன், உங்கள் சாரலையே சாதனை என கொண்டாடுகிறது தமிழ் சினிமா. நீங்கள் பெருமழை திறமையை பொழிய காத்திருக்கிற மேகம். இனிவரும் நாட்களில் சினிமாவின் காலண்டர் உங்கள் காலமாய் ஆகும். கண்டிப்பாய் நனவாகும் உங்கள் மீதான எனது ட்ரீம். அதற்கு எப்பொழுதும் சப்போர்ட்டாய் இருக்கும் பிளாக் ஷீப் டீம். இல்லை எதுகை மோனையில் ட்ரீம் எது டீம் ட்ரீம் ஆங்கிலத்தில் எதுகை மோனை தமிழில் பேசி அப்படி ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப கவிதை எழுதணுன்றது அதை சில பேர் எழுதிடுவாங்க தம்பி, அதை ப்ரெசென்ட் பண்ணுற பொழுது துணி பிரச்சனையாகிடும். அழகாக எழுதிப்படுவாங்க, அது அழகாக எக்ஸலண்ட். மகிழ்ச்சி. நான் சொன்னேன்ல, என் இடத்திலிருந்து என்னை பார்ப்பது, என் இடத்திலிருந்து கவிஞன் பார்த்து அற்புதமாக. நன்றி தம்பி, நன்றி. எஸ், ரேஷ்மா அவர்களுக்கான ஒரு சின்ன கவிதை. வணக்கம். இது ரேஷ்மா அவர்களுக்கான கவிதை. உன் அழகின் வளைவுகள் ரசிக கண்களின் ரிசப்ஷன் என்றால் உன் நடிப்பின் திறமைகள் அவர்கள் ஆற அமர்ந்து சிலாகிக்கும் லிவிங் ரூம். அதனால்தான் சிட்டி முதல் பட்டி வரை பாக்கியலட்சுமி ராதிகாவுக்கு இருக்கிறது பறந்து விரிந்த தேர். திருத்தமான ஆடை, திறமையான நடிப்பு, போர்க்குணம், பொன்மனம் என நிறைய பெண்களை நீ செய்கிறாய் இன்ஸ்பயர். உண்மைதான், இந்த புஷ்பா ஃப்ளவர் மட்டுமல்ல, நம்பி உழைத்தால் ஜெயிக்கலாம் என நிறைய பெண்களுக்கு நம்பிக்கை பற்ற வைக்கிற ஃபயர். டெக்சாஸ் A&M யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த என்ஜினியர் இவர். செக்ஸுவல் பிலாசபியை 2K கிட்ஸுக்கும் கவிதையாய் கிளாஸ் எடுக்கும் டிஜிட்டலின் விசிட்டிங் ப்ரொஃபஸர். உன்னோடு பேசினால் தெரியும் உன் அறிவின் ஆழம், உன் வாசிப்பின் நீளம். நீ தொட்ட துறையெல்லாம் தொட வேண்டும் சிகரம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியாகும் ராஜாக்கிளியின் கலெக்ஷனும் நீ நடிக்கும் சீரியல்களின் டிஆர்பியும் அதிரி புதிரியாய் எகிரும். சொல்லுவாங்க இக்கு பிளஸ் ஆ தான், உயிரையும் மெய்யையும் விதை. இக் பிளஸ் ஆ, உயிர் மெய் கா விதை. உயிரையும் மெய்யையும் விதை, அதான் க விதை. அதான் கவிதை. உயிர் மெய். ஆமாம், இக் பிளஸ் ஆ கா உயிர் மெய். இந்த உயிரையும் மெய்யையும் விதை. உயிரை மெய்யை விதைச்சிட்டான். பட் எனக்காக டைம் எடுத்ததுக்கு பண்ணதுக்கு ஈஸிப்பா. எனக்கு தான் ரெஃபரன்ஸ் நோட்டா தேடி இருக்கணும். ஒன்று விஷுவல்ல போதுமே எனக்கு. எஸ். ஸோ பாலா அண்ணன் ஆண்ட்ரூஸ் அண்ணனுக்கு ஒன்று எழுதியிருக்காரு. அவர் படிக்கலை, ஆனால் எனக்கு அனுப்பியிருக்காரு. நான் இப்போ படிக்க போகிறேன். எஸ். மதுரை மண்ணின் வாசம் வீசும் பேச்சுக்காரர், ஓரிரு வார்த்தைகள் ஒட்டிக்கொள்ளும் உண்மையான பாசக்காரர். அப்படி சொல்கிறா, கை தட்டுறேன். தன்னிலிருந்து தானே பிறந்த அசல் கலைஞன், கடல் போல மக்கள் அலையடிக்கும் கூட்டத்தையும் கிண்டலும் நக்கலும் கொண்டாட்டமும் கலந்த பேச்சால் அன்பனை போட்டு நிமிடங்களில் கட்டுக்குள் கொண்டு வரும் கெட்டிக்காரர். சட்டென கிடைத்ததல்ல இவரின் எந்த வெற்றியும், முட்டி முட்டி முளைத்தவர். களங்களுக்காக தன் கொம்புகளை காலமெல்லாம் கூர்த்தீட்டும் காலை. அதனால்தான் இன்று சகல பக்கமும் ரகல விடுகிறது இவரின் ஜல்லிக்கட்டு. எனக்கும் என்னை போல் அண்ணனை அறிந்தவர்களுக்கும் தெரியும், அவர் தன்னை தேய்த்து தனக்கான கோபுரங்களை கட்டியவர் என்று. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா பாலாவுக்கு ஒரு பெரிய கனெக்ட் என்னன்னா, ரேடியோ மிர்ச்சியில் ஒர்க் பண்ணேன். அப்போதான் ஒரு காப்பிரைட்டராக உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறாரு. நான் அங்கேருந்து ரிலீவ் ஆக போகிற டைம், அவர் உள்ள என்ட்ரி ஆன டைம். அந்த நேரத்தில் ஒரு ஷோ பண்ணுறோம். அந்த காளையை கனெக்ட் பண்ணதுனால சொன்னோம். அங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, காளைகளுக்கான ஒரு ஃபேஷன் ஷோ ஒன்று பண்ணோம். என்னடா புதுசாக இருக்கு, காளைகளுக்கான ஒரு கான்செப்டா அப்படின்னு சொன்னா பார்த்தா எல்லாம் பசுமாட்டிலேருந்து காளை மாட்டிலேருந்து அவன் டெக்கரேட் பண்ணி உள்ளே கொண்டு வரான். நாங்கள் நினச்சது ஒரு 10-20 காளைகள் வந்தாலே பெரிய விஷயம் நினச்சா,
கிட்டத்தட்ட அலங்காநல்லூர், பொதும்பு, அந்த சைடு சிக்கந்தர் சாவடி எல்லா பக்கத்துல இருக்க காளை வந்து அவனியாபுரம் எல்லாம் நம்ம ஜல்லிக்கட்டு காலங்க மதுரை சொல்லவே வேணாம். காளையா இருக்கட்டும் பசுவா இருக்கட்டும் ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வச்சாங்க. கடைசி நமிதான்னு ஒரு காளையெல்லாம் ஒரு பசுமாடெல்லாம் கூப்பிட்டு பயங்கரமா டெக்கரேட் பண்ணி அது பார்த்தா அவ சொன்னது இந்த வருஷத்துல இருந்து ரேஷ்மா வரும். ரேஷ்மா வந்துரும். கண்டிப்பா வந்துரும். தம்பி காளை ஆண்பாளாக்குனா பெண்பால் காளி, ரேஷ்மா காளி. சோ அந்த மாதிரி அங்க பண்ணப்போ ஒரு பெரிய கனெக்ட் என்ன அப்படின்னா நம்ம பராசக்தி பட வசனத்தை தூக்கி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவருக்கு எழுத்துல நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணி நடிச்சிருந்தேன். ஏன்னா அது லோக்கல் சேனல்ல நான் ஒன்று பண்ணேன். அதாவது இந்த கஞ்சி தொட்டி மேட்ரு, பிரியாணி மேட்ருன்னு ஏடிஎம்கே டிஎம்கே மேட்ரை உல்டா பண்ணி அப்பவே ஒரு சட்டையர் பண்ணியிருந்தேன். மதுரை மாநகரம் விசித்திரமான பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. வழக்காட வந்தனான புறம்போக்குமல்ல, திருப்பொறிக்குமல்ல, சாதாரண ராப்பிச்சைக்காரன், கூவம் நான் பிறந்த ஊர், செப்டி டேங்க் நான் வளர்த்த ஊர், இந்த நாற்றமெடுக்கு முறை விட்டு ஓட்டம் எடுத்தேன், தங்கையை காண கை நிறைய பிச்சை எடுத்த காசோடு வந்து சேர்ந்தேன் மதுரைக்கு அப்படின்னு ஒரு பெரிய லென்த்தி டயலாக். அதை அப்படியே உல்டா பண்ணி பராசக்தி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ஒரு கண்டென்ட்டா சடனா எழுதி போட்டாப்புல, எழுதி வாசிச்சு அதை நடிச்சோம் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ ஒரு 10,000 பேர் இருந்த ஒரு கூட்டத்துல அது காப்பி பாலா, எனக்கு அப்போ காப்பிரைட்டர், இப்போ சிஓ பாலா. ஸோ எனக்கு அதுல பெரிய நட்பு அவருடையது. ஸோ ஸ்பாட்ல டக்குன்னு அடிக்கக்கூடிய நல்ல கவிஞன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனதை தொட்ட கவிதை. தேங்க்யூ பாலா, லவ் யூ. மகிழ்ச்சினே. ஸோ உங்க 3 பேரோட மகிழ்ச்சி தான் இன்னைக்கு இதை வந்து நிறைவு பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் மனசை நிறைவு பண்ணியிருக்கேன். அண்ட் நிச்சயமாக இதே மகிழ்ச்சி, இந்த பாசிட்டிவிட்டி ராஜா கிளியை பார்க்க போகிற, தேட்டரில் பார்க்க போகிற அத்தனை பேருக்கும் கிடைக்க போகுது. நிறைய சந்தோஷங்களையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்களையும் சேர்த்து அணைச்சி வீட்டுக்கு கொண்டு போங்க. திரையரங்குகளில் இப்போ உலகெங்கிலும் ஓடிட்டு இருக்க ராஜா கிளியோட இப்போ நம்மளுடைய ஆஃபீஸை போய் உள்ளே பார்த்துட்டு நிகழ்வை முடிச்சுக்கலாம். ஓகே, எஸ், நம்மளோட ஆஃபீஸ் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ், அன்பு தம்பியுடைய ஆபீஸ், செல்ல மகனுடைய ஆபீஸ், என் மண்ணின் மைந்தனுடைய அலுவலகம், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உயர இருக்கும் விக்னேஷ் காந்தியுடைய வெற்றி அலுவலகம், நல்ல எண்ணம் படைத்த கருப்பு உருவத்தில் வெள்ளை இதயம் கொண்ட வெற்றி வீரனுடைய அலுவலகம். இவங்க தானே நம்ம பிளாக் ஷீப்க்கு பின்னாடி எங்க எல்லாருக்கும் வணக்கம் தம்பிலா, ரொம்ப மகிழ்ச்சிப்பா. 10 பேரையும் பார்க்கறதுல. ஆமாம், பிறக்கக்கூடிய 2025 வருடம் என்பது உங்களுடைய நல்ல கனவுகள் அனைத்தும் நிறைவேறட்டும். உங்கள்கிட்ட நான் அடிக்கடி நான் சொல்ல எல்லாத்தையும் சொல்கிறதா, அகல உழுகாதீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தில் ஆழ உழுங்க. ஆமாம், சங்கடம் வருகிற பொழுது பக்கத்தில் இருங்க. ஆமாம், வெற்றி பெறுகிற பொழுது ஷேர் பண்ணிங்க. வாழ்க்கையால் தான் எந்த நிறுவனமும் எப்பொழுதும் உச்சிலே பறந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஒரு கொடி என்பது அது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாம், நீங்கள் எண்ணெய் பொருளை மட்டுமே பிரதானமாக வச்சு போக்குற பொழுது பொருள் கிடைச்சிடும், நிம்மதி நம்மளை விட்டு போயிடும். வாழ்க்கையை தான் நம்ம தினசரி கண்ணாடி முன்னால் பாருங்கள். தினசரி கண்ணாடி எனது அளவுகோலை தம்பிராமையான்றவன் ஒரு பர்டிகுலர் ஏஜை தாண்டி நிற்கிறேன். மகள் பெற்றேன், மகன் பெற்றேன், இருவருக்கும் திருமணம் முடித்து வைத்தேன். உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியது நான் அறிவு ரீதியாக சொல்லவில்லை, அனுபவ ரீதியாக ஒரு இடத்தை தொட்டு முடித்து அந்த நிறைவோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் கல்லூரியில் முழு படிப்பும் படித்தவன் அல்ல, ஆனால் 2 பட்டதாரிகளை உருவாக்கிட்டேன். ஆமாம், நான் இந்த ரெண்டாவது எது கிடைத்தாலும் நான் பெற்றேன் என்று சொல்ல மாட்டேன். இப்பொழுது கூட நான் தம்பிக்கிட்ட இந்த நிகழ்வுகளை கூட சொன்னேன். அர்ஜுன் என்ற ஒருத்தர் உங்களைப் போல நான் வந்து பார்த்து வியந்தவர் தான். மெட்ராஸுக்கு வந்த பொழுதுல இப்போ யாராவது நன்றி, இது கடமை, சங்கர் குரு இப்படி பார்த்தா, இப்போ சம்மந்தி என்னடா இப்படி உட்காந்துட்டு சம்மந்தி. ஆனால் அதை அவ்வளோ அனுபவிக்க மாட்டேன், அந்த வியப்போடு தான் பார்ப்பேன். அதே மாதிரி தான் தம்பி விக்கியை எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அந்த வியப்போடவே பாருங்கள். இறைவன் உங்களுக்கான இடத்த கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், நம்ம யாரால் இன்ஸ்பயர் ஆனமோ அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கணும். அது மாதிரி உங்களையெல்லாம் பார்க்குற பொழுது ரொம்ப அற்புதம். ஆமாண்ணே, இங்கே வந்து பிளாக் ஷீப்னுடைய ஃபிக்ஷன் டீம், நான் ஃபிக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் நம்மளோட சேல்ஸ், மார்க்கெட்டிங், அப்புறம் இங்கே இருக்கவங்கலாம் வந்து சோஷியல் மீடியா, ஓடிடி, டிசைன், எடிட், இப்படி எல்லா டீம்ஸை சார்ந்த எல்லா கிரியேட்டர்ஸும் இங்கே இருக்காங்க. நம்மளோட சோஷியல் மீடியா டீம் வந்து சில கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளோட அந்த ராஜா கிளியினுடைய ட்ரெய்லருக்கு கீழே வந்த சில கமெண்ட்ஸ். Yes, let me come to the point. Okay. I'm the sir of Black Sheep. Yeah, welcome. HR-na என்னன்னு கேளுங்க. What's the meaning of HR? What's the full formation? Yeah, it's human responsible, you know. Oh. Yeah. அண்ணே தப்பா சொல்றாங்க. Human resource. Human reason. இந்த புள்ள படிச்ச புள்ள. பிஆர்ஓவை 3 விதமாக சொல்லுவாங்கல்ல. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், ஆமா, இன்னொரு மார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது.
அதான் சொல்லு, பாசிட்டிவாகவே யூஸ் பண்ணி பழங்க. அப்போ தான் 2025 உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லையா? அரை மணி நேரத்தில் நான் தம்பி மாறிட்டான் பார்த்தியா? சார் நான் மேட்ருக்கு வரேன் சார். நான் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கும்போது சார், அமெரிக்காவில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தாங்க சார். அந்த பொண்ணுகிட்ட போய் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு போய் நின்னேன் சார். நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வா, வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை பாருன்னு சொன்னாங்க சார். அவங்க அந்த பொண்ணு நியூஸ் ஆங்கர் ஆகி அப்புறம் சீரியல் பண்ணி அப்புறம் வெப் சீரிஸ்லாம் நடிச்சு படம் வந்து ஒரு கொடுமையான வார்த்தை பயன்படுத்துற பாருங்களேன். ஒரு ஆர்டிஸ்ட் சீரியல் பண்ணிங்கிற மாதிரி 17 பேர்ல ஒரு ஆளு சீரியல் பண்ணிக்கிறான்ப்பா. சீரியல்ல அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி படங்கள்லாம் பண்ணி வந்திருக்காங்க சார். சரி சொல்லுங்க. அவர்கிட்ட நீ ஷார்ட் எல்லாம் சொல்லக்கூடாது, ஃபுல்லா சொல்லணும். புரிஞ்சுச்சு, நான் ஃபுல் ஷோ பார்த்துட்டு இருந்தேன் வெளியில. அதே மாதிரி அந்த பையனும் சார் ஒரு பெரிய நிறுவனத்துல அச்சராயி, உங்களை மாதிரி நான் பேச வருது சார், எனக்கு சாரி ஒரு பெரிய நிறுவனத்துல அச்சராயி மந்த்லி 25K சேலரி வாங்குறான் சார். அவன் இப்போ ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கான் சார். நீங்க தான் சார் கல்யாணம் பண்ணி வைக்கணும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். அது ஒண்ணுதான் பண்ணல, ஐயோ பண்ணி வச்சிருவோம். திருந்தாலே பயமா இருக்கு. உன்னுடைய 2019 இருந்து நீ எங்க இருந்த, 2024 நிறைவு பகுதியில் இங்கே இருக்க, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸினுடைய இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு தம்பி, உன் மேலே எனக்கு அபிப்பிராயம் வரணும்னா இந்த 5 வருஷம் எனக்கு போதும். சார் அவரோட டீடைல் கேக்குறீங்களா? ஆமா ஆமா. 2001 இருந்தே இப்படியே ஒரே டீடைல்ல முடிச்சாங்க. சார் நீங்க இப்ப போயிட்டு இன்னும் 5 வருஷம் நம்ம இன்னும் 10 படம் பண்ணிட்டு நீங்க 10வது படத்துக்கு வந்தாலும் அப்பயும் நோ சான்ஸ் இல்ல. கீழ பார்ட்டி மாத்திட்டு பா. மேம் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க மேடம்? நான் ரிஜெக்ட்டே பண்ணலையே, நான் அக்செப்டும் பண்ணல ரிஜெக்ட்டும் பண்ணல. நீங்க அவர் தானே கேட்டீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. அதான் இவர் பேச ஆரம்பிச்சு அவன் வாட்ச்மேன் வரைக்கும் கொண்டு போய் விட்டான் மேடம். அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன். சரி மேடம், நான் மறுபடியும் நல்ல பொசிஷனுக்கு வந்து உங்களுக்கு நான் பேசுறேன் மேடம். சரி ஓகே அச்சா, நான் கமெண்ட் பிடிக்கிறேன், நடுவுல பூந்து வந்து ஒரு 2 பாயிண்ட் தான் ஓடிடுவேன். கவிதை மட்டும். ஆமா, இன்னொருத்தர் வந்துட்டு நம்ம ஆபீஸ்ல வந்துட்டு ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. பட் ஆனா அந்த பொசிஷன்ல ஒரு ஹிலார்கிஸ், ஐயோ நல்லா இருக்கு அந்த கிஸ் இதுவரை கேள்விப்பட்டதில்லைங்க. ஒரு ஹிலாரிக்கஸான ஒரு ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி இங்க இருக்கா சார். இப்போ அது ஆக்சுவலி என்ன மேடம், ஹிலேரியஸான ஆர்டிஸ்ட் அந்த பொசிஷன் இருக்கா சார். அதனால அந்த பொசிஷன்ல அவருக்கு வந்து வேலை கொடுக்க முடியாது. என்ன பொசிஷன்? ஆங்கர் பொசிஷன் சார். ஆங்கரா இங்க ஒருத்தன் ஆல்ரெடி ஆணித்தரமா நட்டு குட்டி வினோன்னு ஒருத்தன் பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்கான் சார். இப்ப கூட இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் சார். நான் உங்களுக்கு முன்னே குட்டி வினோய் வந்தான், அவனை பத்தி அவன் தான் சொல்றாப்ல, புரியுது. அதானே நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், குட்டி வினோய் பொசிஷன் ஆண்ட்ரூசன் இல்ல, யாராலையுமே பிடிக்க முடியாது. பொசிஷனே கிடையாது, அவனே சும்மா தான் இருக்கான். ஆமா, இப்படி நேரத்தில் சொல்றேன் தம்பி, எந்த மூட்ல சொன்ன சொல்லட்டுமா? எல்லாரும் நம்ம கடந்து வந்திருப்போம்ல. கும்கி படத்துல டெலிட்டட் சீன்ல ஒரு சீனு, இல்ல அப்ப அனிமல் ஹெல்பர் அனிமல் தம்பி இருப்பான்ல, அப்ப அவன் சொல்லுவான் ஒரு நாள், என்னண்ணே எல்லாருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றீங்க, கொஞ்சம் டை அடிச்சுக்கலாம்லண்ணே அப்படிமா. நான் தாடி வச்சிருப்பேன் இல்லையா, நான் வேணும்னு தான் அடிக்கல அப்படின்னேன். ஏண்ணே மங்காத்தை பற்றியாடா, அப்போ மங்காத்தா வந்துருச்சு, மங்காத்தை பற்றியாடா. ஆமாம், அது அஜித் எப்படி வேணா எப்படி பெப்பர் சொல்கிறேன் அண்ணா. அப்போ அஜித்துக்கு நீ ஈக்குவலானே அப்படின்னா, எனக்கு ஈக்குவல்ரா அஜித். ஏன்னா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்களே, இது அசிங்கமா இல்லையா? இல்லை இல்லை யார் அசிங்கமா இல்லைண்ணா. அப்போ அப்போ அதுக்கு நான் சொல்கிறேன், டேய் என்னையெல்லாம் புகழ்றதுக்கு பக்கத்துலேருந்து பசு பிடிச்சிட்டு வருவானடா, என்னை நானே தான் புகழ்ந்துக்கணும். இப்போ டெய்லி நீ வா அண்ணனை ஒரு 5 நிமிஷம் புகழ்ந்துடுறா, போனா போது உடனே 2 நிமிஷம் நான் புகழ்றேன் அப்படிமே. 5 நிமிஷம் டெய்லி புகழ்ற அளவுக்கு அப்படி நீங்க என்னென்ன ஒரு வெங்காயம் முறிக்கலடா, அது பத்தாதடா சார். தன்னைத்தானே தேய்த்து தனக்கான கோபுரம் கட்டினாரு சார். அதே மாதிரி நானும் என்னைத்தானே தேய்த்திட்டு இருக்கேன் சார், குடிசை கூட கட்ட முடியல சார். பாலாவோட இன்ஸ்பிரேஷன், இந்த பொசிஷன் அப்ப இன்ஸ்பிரேஷன் ஏதோ ஒரு சன். ஓகே, அது என்னையும் நானும் தேய்க்கிறேன் சார், குடிசை கட்ட முடியல. சரியா தேய்க்கலன்னு அர்த்தம். அதான் சார். அப்புறம் இன்னொருத்தர் அப்ளை பண்ணிருக்காரு சார். சார் இவர் ரொம்ப நிறைய விஷயங்கள், இப்போ பிளாக் மார்க் நிறைய இருக்கு சார். இவர் 2012 ஒரு இடத்துல வந்து யானை பாகனுக்கு அசிஸ்டன்ட் யானை பாகனா சார் ஒர்க் பண்ணாரு. ஆனா அங்க போய் ஊறுகாய் பாக்கெட் திருநார் சார். அங்க இருந்து வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க சார். அங்க இருந்து இதுவாகி இருங்க சார் பாத்துக்கிறேன் சார். அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி ஒரு வாதியார் வேலைக்கு போறாரு சார். உலகத்திலேயே
இந்த உலகத்திலே எவ்வளவு கொடுமை பண்ணக்கூடாதோ அவ்வளவு கொடுமைகள் பண்ணி தயாளன் ஒரு ஓவர்லாப் ஆயிரும் அமைதியா இருக்க மேடம். தயாளன் ஒரு வாத்தியாருக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுத்து மனம் திரும்பிட்டார் சார். பட் இருந்தாலும் அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி மலேசியால போலீஸ் வேலைக்கு போயிட்டு ஒரு ஏஜென்ட் அகிலன் ஒருத்தர் ஒர்க் பண்ணார் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததை விட தாய்லாந்து கேர்ள்ஸ் கூட பப்ல இருந்ததுதான் சார் அதிகம். இப்ப இவரு இங்க சினிமாவின் என்சைக்ளோபீடியாவான ஒருவன் அப்படின்ற போஸ்டுக்கு அப்ளை பண்ணிருக்காரு சார். சினிமாவின் என்சைக்ளோபீடியான ஒருவருக்கு வேலை சிஇஓ அப்படி. ஆமா சார், அந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிருக்காரு சார். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். தம்பி தாய்லாந்துன்னு சொன்னேன் நான். தாய்லாந்து நிறைய பேர் சொல்லுவாங்களப்பா, நம்ம இப்போ தாய்லாந்து அடி போயிட்டு இருந்தோம். ஏன் ஒரு முறையாக தாய்லாந்து போயிடணும். இப்போ ஒரு படத்துக்கு தாய்லாந்து போயிருந்தேன் தம்பி சந்தானத்தோடு. எல்லாம் 2 அடியிலும் கொய்யாலும் கடல் மிட்டாய் மாதிரியே தெரியுது. அந்த சீதோசன நிலை ஏன் தம்பி? இதடா அது ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை வேஷம் போட்ட மாதிரியே இருக்கா. இதுக்கு எதுக்கடா அடிக்கடி தாய்லாந்து வராங்க? அப்புறம் வேற இந்த மசாஜ் பண்ணிக்கிறீங்களா அந்த மசாஜ் பண்ணி ஏய் என்ன பார்த்து சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். நானும் பாக்குறேன் அங்க. ஓகே அங்க நான் சொன்னேன்ல எல்லா இந்த மாதிரி விஷயம் என்ன பார்த்தாலும் சொல்றாங்க. சொல்லவே மாட்டாங்க. அந்த கண்டென்ட் வரும்போது தானா திரும்புது பாப்போம். அது சைலண்டாவே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் என்ன சொல்றாருன்னு. அது மாதிரி தாய்லாந்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதான் சார் உங்களுக்கு அந்த சினிமாவின் என்சைக்ளோபீடியாவான ஒருத்தருடைய ஜாபை நான் உங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணி கொடுக்குறேன் சார். அதுக்கான நம்ம எடுத்துக்கிறோம் சார். அன்புக்கு நன்றி தம்பி. தேங்க்யூ. நம்பர்லாம் வாங்கிட்டேன் சார். அடுத்த கதை இப்போ டிரைவர் கஷ்டம் வச்சிருக்கேன். உங்களுடைய டிரைவர் அண்ட் அசிஸ்டன்ட் என்னோட நம்பர் வாங்கியிருக்கேன் சார். நாளை காலைல ஆபீஸ் வந்துரும் சார். நீங்க அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுக்கணும். இந்த எம்டி பேப்பர்ல தூக்கு மாட்டி செத்துரும். எம்டி பேப்பர்ல ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, நான் சொல்றேன். இட்ஸ் நாட் அ மூவி, இட் இஸ் அ டாக்குமெண்ட்ரி அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. அப்படி அவங்க யூகிக்கிறாங்க இது வந்து ஏதோ ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு. இல்ல இது முழுக்க படத்தை பார்க்கும்போது தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொண்டாடி தீர்த்துருவாங்க. அவ்வளோ பஞ்ச ஸ்டைலாக எனது வசன யுக்தியை வந்து மீட்டருக்குள்ளே இப்போ நான் விட்டால் நிறைய லென்த்து போகும்ல, அது இவ்வளோ கிறிஸ்பாக கொடுத்தது உமாபதி கொடுத்துருக்கான். ஃபுல் என்டர்டெய்னிங். இப்போ நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், இன்றைக்கி இந்த அளவுக்கு ஈக்குவலாக இப்படி வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் புனைஞ்சு இவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக சமீபத்தில் ஒரு படம் வந்திருக்காது. அது மட்டும் என்னால் சொல்லணும். படம் பார்த்துட்டாங்க, பெரிய கூட்டத்தோடு பார்த்துட்டோம். எல்லாருடைய ஜட்ஜ்மெண்ட்டை சுருக்கி தம்பிகிட்ட சொல்லிட்டு சூப்பர். தம்பி ராமையா சார் ஏஜுக்கும் அவரோட எனர்ஜிக்கும் சம்பந்தமே இல்லையேப்பா. லவ் 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 யார் மேல சார்? செல்ஃப் லவ். அது கலை காதலி காதலி கலையை காதலி. கைவிரி கைவிரி உனக்கு கிடைக்காதலாம் வேண்டுமே என்று கைவிரி. நல்லா இருக்கா பாலா? கேலக்ஸி ஸ்டார் தம்பி ராமையா அப்படின்னு போட்டு அதுக்கு நிறைய லைக்ஸ் இருந்துச்சு இந்த கமெண்ட்டுக்கு. படம் பார்த்து முடிச்சோடனே உறுதியா சொல்லுவாங்க. யூனிவர்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. என்னென்னா தம்பி, நான் திரும்ப விஷயந்தான். 29 வயசில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்துட்டாங்க. 30 வயசில் ஒரு ஆங்கில கவிஞர் பெரிய இருந்துட்டாங்க. 32 வயசில் கணித ராமானுஜர் ஐயா போயிட்டாங்க. அந்த பூமியை முன் பின் என்று பிரிப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு மனிதர் வடிவத்தில் பிறந்து 33 வருடத்தில் மனித அவதாரத்திலிருந்து இயேசுபுரான் வந்து மறைச்சிட்டாங்க. 39 வயசில் மகாகவி பாரதியார் இல்லை. 54 வயதில் நான் வணங்கும் ஞானக்கடவுள் கண்ணதாசன் இல்லை. அப்போ நான் ஒரு நாளை தினசரி ஒரு நாளை காதலிக்கிறேன். என் மனைவி மகனை விட கட்டிய மனைவிக்கு பெற்ற குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி ஒரு தேவை இல்லையா? இப்போ இவன் தம்பி படித்த படிப்புக்கு உள்ளூருக்குள்ளே வச்சுட்டு எம்ஜி சொல்லுவாங்கள்ல, மினிமம் கேரண்டி லைஃப் வாழ்ந்தால் 99 வயசு கூட சாவை நோக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லாம் பார்த்தும் கரெக்டாக இருக்கும். நீ உழைக்கிறதுக்கு லவ் தான். ஸோ என்னுடைய எப்படின்னா ஒரு ஆளை கொள்ளும் மனிதனை விட ஒரு நாளை கொள்ளும் மனிதன் கொடுமையானவன். இந்த நாள் என்பது ஒன்று எனக்கு பயன்பட வேண்டும், அல்லது என் மூலமாக மற்றவர்களுக்கு யாருக்காவது பயன்பட வேண்டும். நான் ஓரளவுக்காவது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகணும். பயம் 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 கொண்டவனே ஜெயம் கண்டான். தினசரி நான் பயப்படுகிறேன். அடுத்த பிள்ளைகள் என்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. இந்த கேலக்ஸி ஸ்டார்னு சொன்னதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த படத்துல சின்ன முள்ளு ஜிங் ஜிங், பெரிய முள்ளு ஜங் ஜங்ல தரமா ஒரு டான்ஸ் ஆடிருக்காரு. அது மற்ற திங்க் டான்ஸ்ல எல்லாமே அந்த சிம்பு சார் கொண்டு சாண்டி டார்லிங்க அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு. அது ஒண்ணு.
அதை அப்படியே கட் பண்ணி நம்ம ஆளுக போடுறதுக்காக சொல்றேன். அடுத்து கட் பண்ணி பார்த்தா அடுத்து ஒரு சோக பாட்டு ஒரு ஆண்டவனே ஆண்டவனேன்னு சொல்லி அண்ணனுடைய அருமையான ஆழமான வரி. அதுல இடையில ஒரு பீஜியத்துல ஒரு தரமான அந்த ட்ரக் அடிச்சு ஆடுற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாரு. இந்த லெஃப்ட்ல இல்ல அந்த டான்ஸ் பாத்தீங்கன்னா அது ரெண்டையும் கம்பேர் பண்ணா கேலக்ஸி ஸ்டார் அது கரெக்டா பேர் பொருந்தும். அந்த லெவலுக்கு அண்ணன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த படத்துல. அண்ட் ஆண்ட்ரூஸ் அண்ணே உங்களுக்கு ஒருத்தர் ஒரு அலாஷா அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க 20 இயர்ஸ் பேக் பார்த்தா ஆண்ட்ரூ அப்படியே இருக்கீங்க. ஓ மை காட். இல்ல எனக்கு ஆக்சுவலி 21 முடிஞ்சு 20 தான் தொடங்குது. அதனால சொல்லிருப்பாப்லன்னு நினைக்கிறேன் நான். அவங்க பிரசவம் பார்த்துனாரு. இல்ல இந்த இடத்துல தம்பிராம என்ன சொன்ன விஷயம் தான். தாய் தந்தையர் கொடுத்த உடல், அப்புறம் தன்னைத்தானே நேசிச்சு எனக்கான டைம். இப்ப நான் வந்து எப்படி கலைக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஆங்கர் ஆகணும் அப்படின்னா ஒரு ஷோ பண்ணணும்னா எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றோமோ அது மாதிரி டெய்லி ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட் ஒரு 20 நிமிடமாவது உங்கள் உடலுக்காக கொடுங்க. நான் அதை பண்றேன் எப்பொழுதும், எங்க இருந்தாலும் சரி. ஒரு அதே மாதிரி உணவு கொஞ்சம் தேவையானதை சாப்பிடணும், தேவையான விஷயத்தை கட் பண்ணிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணோம்னா யாரா இருந்தாலும் அப்படியே இருக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளவுதான். உங்களை தான் சொல்லிட்டு இருக்காரு ஃபுல்லா. ஓகே. ராமசுந்தரம் கருப்பசாமி அப்படின்றவர் தலை நீ ஹீரோ ஆகணுமா, அப்ப இந்த குரங்காட்டி தாடியை எடு அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஐயா நான் ஹீரோ ஆகலங்கய்யா, வேணாமுங்கய்யா, நான் வந்து கிடைக்கிற கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்கிறேன். நான் அந்த கதாபாத்திரத்துக்கு சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ண போறோம், வச்சுக்கணும்னா வச்சுக்க போறோம். அவ்வளவுதான். சூப்பர். அடுத்து உங்கள்கிட்ட தான் வரேன். எஸ். உங்களுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இருக்க அப்படி வர அந்த வரேன் இல்லையா? இவன் வேணா அங்க வரதுங்களா? வேண்டாம், நீ அங்கேயே இரு. எனக்கே அவனை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஓகே. ரேஷ்மா மேம், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் ஹார்ட். சிரிச்சு பேசுறவங்க மனசுலயும் ரொம்ப வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. வெரி ட்ரூ மேம். வெரி ட்ரூ. இவங்களோட யூடியூப் வீடியோ கீழே போட்டிருந்தாங்க. பட் நான் ஜாலியா தான் இருக்கேன், வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் நடிக்கிறது தெரியுதுடா. இல்லடா, சந்தோஷமா இருப்பது வேறு, சந்தோஷமாக இருப்பது மாதிரி காட்டிக்கொள்வது. சார் நான் நிஜமாவே சந்தோஷமா தான் சார். இல்ல அது ஹாப்பியா இருக்காங்க. அது வலி எப்பவோ வந்து போச்சு, அதுக்கப்புறம் ரைட்டான வலியை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். வலி. ஆமா. பெயின் போய் கெயின் வந்துருச்சுடா. வலி வலி. லலலல. உங்க ஏஜ் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. யங் ஏஜ். அதுதான் ஏஜ். அதனால தான் லைஃப் முழுக்க இவங்க எங்கேஜ்லயே இருக்காங்க. ஆமா சார். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்கேஜ். இப்போ ஃபோன் அடிச்சிங்கன்னா நிறைய ஆஃபரு. இஸ் என்கேஜ் பிகாஸ் ஷீ இஸ் என்கேஜ். இல்ல எந்த ஏஜ் இருந்தாலும் நான் அந்த கேரக்டர் பண்றேன். பெரிய ரோலும் பண்றேன், சின்ன ரோலும் பண்றேன். எனி கேரக்டர் ஐ அம் டூயிங் எனி ஏஜ் கேட்டகரி இல்லாம நான் நடிக்கிறேன். அதான் எங்கேஜ்ல இருந்து சங்கேஜ் வரைக்கும் யாரும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். சும்மா ஹீரோயினா தான் இல்ல நான் ஹீரோயினா தான் இருக்கணும் அப்படி இல்ல, ஒரே கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. பிடிச்ச கேரக்டர்னா நான் ஜாலியா சந்தோஷமா பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். சோ அப்படி பிடித்து நீங்க பண்ணிருக்கக்கூடிய ராஜா கிளினுடைய அந்த முக்கியமான கதாபாத்திரம், அதுவும் உங்களுக்கு பெரிய பேரை பெற்று தரணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்ட் ஆண்ட்ரூஸ் அண்ணனுக்கும். அண்ட் அண்ணன் உங்களை பற்றி நிறைய ஏற்கனவே நான் எப்பயுமே வியந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். ஆனால் இன்னைக்கு இந்த கடந்த ஒரு 2-2.5 மணி நேரம் இருக்குல்லண்ணே, அது வந்து லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு அத்தனை விஷயங்களை உள்ளே கொண்டு போய் வச்சுருக்கீங்கண்ணே. அப்படி தூவிட்டு போயிடுறீங்கண்ணே. நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி குடோன்னு அப்படி போகிற இடத்துலலாம் அதை தெளிச்சு விட்டு அதன் மூலமாக இன்னொரு 20-30 நாளைக்காவது இதோட போது அப்படியே இருக்கும். ஓகே, நம்ம வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது. படித்ததை சொல்வதை விட பட்டதை சொல்வதை படம் போய் பிடிக்கலையா? தீனார் சுட்டப்பும் புள்ளாரம் ஆவினார் சுட்டவர் எதுக்குன்னு தெரியும். உள்ளே விட்டு பார்த்தோம் அடங்கு ஐயா சுடுது பட்ட பிறகுதான் தெரியும். அதனால் பட்டு அறிஞ்சிருக்கிறதுனால மனிதரை நீங்கள் அடுத்த பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாதுக்காக பட்டுன்னு சொல்லிக்கிட்டு இது மாதிரி இடையில இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பிளாக் ஷீப்போட தொடர்புடைய ஒரு பதில் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அதான் ராஜா கிளி. தம்பி விக்கி ஒரு தம்பி கேட்டிருந்தாருல, இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பெருமா இல்லைன்றதுக்காக தான் இந்த சாங்கு. இந்த சாங்கை தான் ஆடி இருக்கோம். ராஜா கிளிகளோடு ஆடியது. சின்ன முள்ளு சிங் சிங், பெரிய முள்ளு சங் சங், சின்ன முள்ளு சிங் சிங், பெரிய முள்ளு சங் சங், அரவுண்ட் த கிளாக் மைண்ட் த பிளாக்
போடா அட இத்தனோண்டு கண்ணுக்குள்ள எத்த தண்டி கடப்பார போட்டு போல தெரியே பொழந்து எடுக்கிறியே ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண பேச நான் தந்தாக்க பேச மறுக்கிறியே பேச விட்டுறியே மாதிரிதான் தேகமா நீந்தினால் பாவமா ஏண்டி கோவமா வேண்டா சோபமே கப 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 சின்னமுள்ளு சிங் சிங் பெரியமுள்ளு சங் சங் சின்னமுள்ளு சிங் சிங் பெரியமுள்ளு சங் சங் ரவுண்ட் த கிளாக் ஹா ஹா மைண்ட் பிளாக் சீ போடா Love you them. அப்படி விட மாட்டேன். லவ் யூ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சூப்பர் வைப்ரேஷன் தான் தம்பி இங்க யதார்த்தமா இருக்குல்ல ராஜா கிளி இப்போ திரையரங்குகள்ல நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சிட்டு இருக்கக்கூடிய ராஜா கிளியை குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போய் பல முறை பார்க்கறதுக்கான ஒரு நல்ல படைப்பா கொடுத்துட்டு தம்பிராமி அண்ணன் இருக்காரு அண்ட் உமாபதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். என்டையர் க்ரூ இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளிகளுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். சமுத்திரகனி அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் அண்ட் தம்பிராமையா சாரோட காம்போல மறுபடியும் இன்னொரு அற்புதமான ஒரு கலைப்படைப்பு. நிச்சயமா எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, பதிவு பண்ணுங்க. மீண்டும் இது ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் அந்த என்டையர் ஆர்ஜே விக்னேஷ் ஃபேமிலி. ஸோ இதே மாதிரி இன்னும் பாசிட்டிவான சந்தோஷமான பல நிறைவான தருணங்களோட அடுத்த ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் ஆகிய நான் என்னோடு சேர்ந்து த என்டையர் Black Sheep Creative Team. இது ஹெல்தி கிராசர் பெருங்காயம் வழங்கும் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள்.